வணக்கம் நேயர்களே. அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 6ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதி வரை எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறது தான், மகர லக்னம் இருந்து ஒரு விருச்சிக ராசியாக இருக்குன்னு வைங்களேன். நீங்கள் லக்னத்துக்கு பார்க்குறதா ரொம்ப நல்லது. ஸோ நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கணும், மகர ராசிக்கான பலன்களை பார்க்கணும், ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அதனால் எப்போதுமே லக்னத்துக்கு பார்க்கணும். உங்கள் ஜாதக கட்டத்தில் பார்த்தீங்கன்னா லான்னு போட்டிருக்கோம். ஸோ அந்த லான்னு போட்டிருக்கிறது தான் லக்னம். ஸோ அதற்கான பலன்களை பாருங்கள். அதே மாதிரி உங்களது ஜாதக ரீதியாக என்ன தசா புத்தி அந்தரம் நடக்குதோ ஸோ அதையும் எழுதி வச்சுட்டு அதையும் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது அது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குன்றது தான் ரொம்ப நல்ல விஷயம். ஸோ மற்றபடி இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மேஷராசி. ஸோ மேஷராசிக்கு உங்களது ராசியாதிபதி செவ்வாய் பார்த்தோம்னா உங்களுக்கு மகரத்துக்கு போய் உச்சமாக இருக்கிற ஒரு காலகட்டம். பட் இருந்தாலும் அவர் உத்திரட்டாம் நட்சத்திரத்தில் போகிறாங்க. ஸோ உத்திராடம் நட்சத்திரத்தில் போகும்போது சூரியன் நட்சத்திரமாக இருந்து அது அந்த போகின்ற ஒரு காலகட்டம். அங்கேயே சூரியனும் இருக்கணும். கொஞ்சம் எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்குங்க. கொஞ்சம் கோபங்கள் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள், தொழில் ரீதியான விஷயங்கள், மாமியார் சம்மந்தமான விஷயங்கள்லாம் அதீதமான ஒரு எமோஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதனால் ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸு கண்டிப்பாக இருக்கும். அப்போ என்ன சார் பண்ணலாம் அப்படின்போது, அதீதமான ஒரு கோபம் இருக்குன்னா ஒன்று மெடிடேஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது, பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் ஒரு எமோட் ஆகிறோம்னா அந்த இடத்த விட்டு முதல்ல அங்கேருந்து கலண்டுக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நமக்கு சூடு கிளம்புது, ஒரு எமோஷன் ஆகுதுன்னும் போது அந்த இடத்த விட்டு போய்ட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து உட்காந்து யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் பேசுகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ அந்த ஒரு டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். இது யாருக்கெல்லாம் நடக்கும் அப்படின்னும் போது, மேஷ லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கு தான் இது மேஜராக நடக்கும். மற்றவங்களாம் எந்த வித ஒரு ப்ராப்ளம் இருக்காதுங்க. ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ஆம் அதிபதி 2 மற்றும் 7ஆம் அதிபதி சுக்கிரன். ஸோ சுக்கிரன் பார்த்தோம்னா உங்களுக்கு 9இல் இருக்கிறார். ஸோ 1, 2, 7, 9 அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் இருக்கும்போது நல்ல ஒரு வெளிநாடு பயணங்கள், சுற்றுலா போவதற்கான வாய்ப்புகள், கணவன் மனைவி உறவோட ஒரு சந்தோஷமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா சுக்கிரன் போகிறது பார்த்திங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு உத்திராடம் நட்சத்திரத்தை தான் போவார். ஸோ உத்திராடத்தில் போகும்போது என்னென்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது, கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்களில் சில பேர் பிரயாணங்கள், பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள், வியாபாரம் சம்மந்தமான விஷயங்களில் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. ஸோ இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது, மேஷ லக்னமாக இருந்து சுக்கிர தசா புத்தி அந்தரங்கள் நடக்கணும், இது மேஜராக நடக்கும். மற்றவங்களும் இதை பற்றி கவலை கிடையாதுங்க. அதுக்கப்புறம் உங்களது 3ஆம் அதிபதி புதன். ஸோ 3ஆம் அதிபதியான புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போகின்ற ஒரு காலகட்டம். அதுவும் 10ல் போகும்போது 3, 6 மற்றும் 10 வேலை சம்பந்தமான விஷயங்கள் நிறைய அலைச்சல்கள் இருக்கும். ஸோ கொஞ்சம் மாமியார் வீட்டு சைட்லேருந்து கொஞ்சம் வேலைகள் அதிகமாக வாங்குவாங்க. கொஞ்சம் அங்கே போய் கொஞ்சம் மாப்பிள்ளை பார்த்துங்கிற மாதிரி சின்ன சின்ன ஒரு விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சில நேரத்தில் வாக்குவாதங்களும் வரலாம். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துக்கணும். யாராச்சும் உடம்பு முடியாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள், அதாவது மாமியார் வீட்டு சைடில் எங்கேயோ தாய் மாமன் உறவுகளில் சின்னதாக உடல் நலம் குறைவு ஏற்பட்டு அது கொஞ்சம் நீங்கள் அலையறமான சுச்சுவேஷன் சில பேருக்கு வர்றதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது, மேஷ லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க தான் இது மேஜராக நடக்கும். மற்றவங்களுக்குலாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம். ஸோ தாயாருடைய உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இதில் மேஜராக தாயார் தான் எஃபெக்ட் பண்ணுவாங்க. இல்லாத வீடு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் சின்னதாக ஒரு மன உளைச்சல் வரும். ஸோ இது யாருக்கு நடக்கும்? மேஷ லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி அந்தரம் நடக்கணும், மேஜராக நடக்கும். மற்றவங்களாம் எந்த வித கவலையும் கிடையாதுங்க. ஸோ 4ஆம் அதிபதி சந்திரன். ஸோ 4ஆம் அதிபதி சந்திரன் உங்களுக்கு 9, 10, 11 இந்த ஒரு காலகட்டத்தில் நகர்றார். ஸோ இது ஒரு நல்ல காலகட்டம் தான். ரொம்ப சிறப்பான விஷயங்கள், நல்ல விஷயங்கள்லாம் நடக்குங்க. இது நல்ல சிறப்பான விஷயங்களில் பார்த்திங்கன்னா நிறைய ஏற்றங்கள் கிடைக்கும், நல்ல ஒரு மாற்றங்கள், நிறைய ஒரு அலைச்சல்கள் தான். தொழில் அடுத்த கட்டத்துக்கு போவதற்கான வாய்ப்பு, ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்களுக்குலாம் நல்ல ஒரு வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. தாயார் ஒரு இன்ப சுற்றுலா, அதாவது ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது, மேஷ லக்னமாக இருந்து சந்திர தசா புத்தி அந்தரங்கள் நடக்கணும், மேஜராக நடக்கும். மற்றவங்களுக்குலாம் நார்மலாக தாங்க இருக்கும். 5ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 5ஆம் அதிபதியான சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவிட்டத்தில் போகின்ற ஒரு காலகட்டம். ஸோ அவிட்டம் போது கொஞ்சம் அந்த எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். குழந்தைகளோட பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் எமோட் ஆகி கொஞ்சம் டென்ஷனாக பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா என்றைக்குமே இந்த சூரியன் செவ்வாய் காம்பினேஷன் இருந்தாலே அந்த எமோஷன்ஸு, ஸ்ட்ரெஸ், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். கொஞ்சம் சூடாக பேசுவீங்க. தொழில் ரீதியான விஷயங்கள், ஸோ தொழிலில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தொழிலில் ஏதாச்சும் எமோஷனாக பேசி அந்த பிஸ்னஸ் பாதிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறனால ரொம்ப கவனமாக இருக்க ஒரு காலகட்டங்க. ஏன்னா அது 8ஆம் அதிபதியுடைய சாரம். ஸோ 1, 8, 10 ஸோ மற்றும் 5 போது அதீதமாக தொழில் செய்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுவும் யாருக்கெல்லாம் இது நடக்கணும் போது, மேஷ லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்தரம் நடக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்க.
6ஆம் அதிபதியான புதன். ஸோ 6ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் இருக்கின்ற ஒரு காலகட்டம். ஸோ 10ல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்கள் கடன்கள் கேட்ட இடங்களில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வீங்க. ஸோ வெளிநாடு போகலாம், இல்லை உள்ளூர்லேயே வந்து நிறைய அலைச்சல் இருக்கலாம், உள்ளூர் பிரயாணங்கள் நிறைய ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ இதில் வந்து லாபம் கிடைக்குமானா நல்ல லாபங்கள் கிடைக்கும். சில பேர் ரியல் எஸ்டேட் துறையிலலாம் வந்து ஏதாவது லோன்ஸ் அப்ளை பண்ணிகிட்டு இருக்கேன், கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு வீடு வாங்குதல், வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள், அது வந்து லோன் கேட்டிங்க கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது வந்து ஒரு சிறப்பான விஷயம் தான். வேலை விஷயங்களில் வந்து நிறைய பிரயாணங்கள் இருக்கும். ஸோ நிறைய பிரயாணங்களில் நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. இதெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படின்றது மேஷ லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்கணும், கண்டிப்பாக நடக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 7ஆம் அதிபதி. ஸோ 7ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது அதுவும் சூரியனுடைய சாரத்தில் போகும்போது நல்ல ஒரு மாற்றங்கள். ஸோ கணவன் மனைவிகள் நல்ல உறவுகள், நல்ல சந்தோஷம், குதூகலங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கும். ஸோ அதில் வந்து எந்த வித மாற்றமும் இல்லை. ஆனால் உத்திராட நட்சத்திரத்தில் போகும்போது கொஞ்சம் சின்ன சின்ன ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் அதெல்லாம் வந்து பெரிய ஒரு பாதிப்பை தராது. ஸோ நல்ல ஒரு விஷயம், சந்தோஷமான விஷயம், கணவன் மனைவிகளையும் பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயம் நல்லாவே இருக்கும். ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது மேஷ லக்னமாக இருந்து சுக்கிர தசா புத்தி அந்தரம் நடக்கலாம், ரொம்ப சிறப்பான விஷயங்கள் நல்லா நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. யாரும் வெளிநாடு சார்ந்தவரில் இருக்கும்போது அவங்களுக்கு அது பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அது நல்ல விஷயம் தான். 8ஆம் அதிபதினா செவ்வாய். ஸோ 8ஆம் அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் போகின்ற ஒரு காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் மேஷ லக்னமாக வந்து செவ்வாய் தசா புத்தி அந்தரங்கள் நடக்குதோ ஸோ அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எமோஷன் ஆகிறது, டென்ஷன் ஆகிறது, தொழில் ரீதியான விஷயங்கள் ஏதாவது ராங் ஸ்டெப் வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். இது யாருக்கு நடக்கும்? மேஷ லக்னமாக வந்து செவ்வாய் தசா புத்தி அந்தரம் நடக்கிறவங்க நடக்கும். மற்றவங்களாம் இதை பற்றி கவலையே பட வேண்டாம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதி குரு வந்து உங்களது ராசியிலே வந்து குரு சுக்கிரனுங்கிற ஒரு காலகட்டத்தில் போகும்போது திருமணம் சார்ந்த ஒரு விஷயங்கள்லாம் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப நல்ல விஷயம். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு சுக்கிரன் வந்து 7ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது சில நேரங்களில் வந்து கணவன் மனைவி சேர்ந்துக்கிட்டு அப்பாவுடைய வந்து கொஞ்சம் சுற்றுப்பயணம் ஒரு கணவன் மனைவி சேர்ந்து ஒரு வெளியில் வந்து எங்கேனாச்சும் வந்து வெளியூர் போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஸோ வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் தான். இதெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படின்போது மேஷ லக்னமாக வந்து குரு தசா புத்தி அந்த நடக்கிறவங்களுக்கு வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஸோ கணவன் மனைவியோட வந்து ஒரு வெளியில் போகிறது, ஒரு 2 நாள் 3 நாள் ஸ்டே பண்ணுறது, இந்த மாதிரி விஷயம் நிறைய பேருக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 10ஆம் அதிபதி. ஸோ 10ஆம் அதிபதியான சனி வந்து 11ல் இருக்கின்ற ஒரு காலகட்டம் நல்ல லாபங்கள் அள்ளி தருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. பெருத்த லாபங்களை கண்டிப்பாக தொழில் ரீதியான விஷயம் நிறைய மாற்றங்கள், நல்ல ஒரு ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ இது யாருக்கெல்லாம் நடக்கணும்? மேஷ லக்னமாக வந்து சனி தசா புத்தி அந்தரம் நடக்கும், கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி 11ல் உள்ள சனி ராகுடைய சாரத்தில் இருந்தாலும் நிறைய லாபங்கள், நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். கொஞ்சம் செலவுகளும் அதிகமாக இருக்கும். சில நேரங்களில் வந்து கொஞ்சம் அதீதமான ஒரு ஆசைகள், ஒரு பெரிய லெவலில் வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம செலவுகளை அதிகம் பண்ணி கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ இது மாதிரி செலவு பண்ணிட்டோமேங்கிற ஒரு டென்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி லாபங்கள் வருமானா கண்டிப்பாக ஒரு பெரிய லாபங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 12ஆம் அதிபதி ராகு. 12ல் வந்து பார்த்திங்கன்னா ராகு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா புதனுடைய சாரத்தில் போகின்ற ஒரு காலகட்டங்கள். ஸோ யாருக்கெல்லாம் வந்து வேலையில் வந்து நல்ல மாற்றங்கள், கொஞ்சம் வந்து வெளியூர் நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் கேட்டிருக்கோம், வெளியூர் வந்து மாற்றம் கேட்டிருந்தா கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ கிடைக்காதவங்களும் சில பேருக்கு வந்து மாற்றங்கள் வரும், செஷனாச்சும் மாற்றுவாங்க. ஸோ அந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. மற்றபடி தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து 3, 6, 9, 10, 12 கொஞ்சம் வந்து தொழில் ரீதியான விஷயம், கொஞ்சம் அலைச்சல்கள், கொஞ்சம் வேலையாட்களால் வந்து சின்ன ஒரு விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் வேலையாட்கிட்ட பேசும்போது பழகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் தாங்க. மற்றபடி பிஸ்னஸ் சம்மந்தமான லோன்கள் யார் கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதுக்கான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்களாக இருக்கணும். இறைவனை வந்து பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுறது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்னா பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியங்க. ரிஷபராசி. ஸோ ரிஷபராசிக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது உங்களது ராசி அதிபதி. ஸோ உங்களது ராசி அதிபதி சுக்கிரன் வந்து 1, 6ஆம் அதிபதி. ஸோ 1, 6 மற்றும் 9ல் இருக்கின்ற ஒரு காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேலை விஷயங்களில் வந்து நிறைய மாற்றங்கள், கொஞ்சம் வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ஸோ மற்றபடி ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களும் நல்ல ஒரு சொத்துக்கள் அமைவதற்கான வாய்ப்புகள், ரியல் எஸ்டேட் துறையில் நல்ல வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பிரயாணங்கள், அதாவது தந்த தாயார் வந்து வெளியூரில் இருந்தாங்கன்னா அவங்கள போய் பார்க்குறது, வெளியூர் சொத்துக்களை போய் பார்க்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்கும்.
அதுக்கப்புறம் வேலை விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரயாணங்கள் இருக்கும். ஸோ நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்கிறது, ஸோ கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் அது வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயமாக கண்டிப்பாக நடப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்குது. அது சூரியனுடைய சாரத்தில் இருக்கும்போது தாயார் சம்பந்தமான விஷயங்களும் சின்ன சின்ன அலைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. இதெல்லாம் யாருக்கு நடக்கும்? ரிஷப லக்னமாக இருந்து சுக்கிர தசா புத்தி அந்தரம் நடக்கிறவங்க தான் நடக்கும். மற்றவங்களாம் வந்து ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது. மற்றபடி 2ஆம் அதிபதி புதன். ஸோ 2ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து உங்களுக்கு 9ல் இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள். ஸோ 9ல் வந்து அந்த விஷயங்கள் நடக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்போது அது வந்து உங்களுக்கு போகிறதே வந்து சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது நிறைய, அதாவது பிரயாணங்கள் தான். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா 2, 5, 9 நாளே ஆன்மீக பிரயாணங்கள் சில பேர் போகிறது, புனித சேத்திரங்கள் போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து யாருக்கு நடக்கணும் போது, யாருக்கெல்லாம் ரிஷப லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி அந்தரம் நடக்குதோ, ஸோ அவங்கள வந்து ஒரு ஆன்மீக பிரயாணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள், குழந்தைகள் வந்து வெளிநாடு செல்வதற்கான, வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புகள், சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது இதில் வந்து ஒரு மேஜரான ஒரு விஷயம் என்னென்னா, 9க்கு வந்து இன்னொரு கிட்டத்தட்ட வந்து இந்த வாரத்தின் இறுதியில் தான் வந்து சுக்கிரன் போவாருங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வரை வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும். கிட்டத்தட்ட வந்து ஒரு வெள்ளிக்கிழமை அவர் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டம் தான். ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து ரிஷபம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து உங்களுக்கு வந்து 8ல் இருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேலை விஷயங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையில் வந்து நம்ம வந்து வேலை செய்யும்போது நம்ம அந்த சேஃப்டி மெஷர்ஸ்லாம் கொஞ்சம் பர்ஃபெக்டாக எடுத்துக்கணும். அப்படி நம்ம சேஃப்டி மெஷர்ஸ்லாம் பர்ஃபெக்டாக எடுக்கலைன்னு வைங்களேன், ஸோ அதில் வந்து நமக்கு சின்ன சின்ன சிக்கல்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ இதுக்கெல்லாம் யாருக்கு நடக்கணும்? ரிஷப லக்னமாக இருந்து சுக்கிர தசா புத்தி அந்தரம் நடக்கும், மேஜராக நடக்கும். மற்றபடி 3ஆம் அதிபதி சந்திரன். ஸோ 3ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா வாரத்தின் முற்பகுதி திங்கள் செவ்வாயில் வந்து கொஞ்சம் வந்து மன உளைச்சல், சின்ன சின்ன டென்ஷன்ஸ் இருந்தாலும் புதன் வியாழன் வெளியிலேருந்து ஓரளவுக்கு வந்து நல்ல ஏற்றங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் ஏற்படுவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் உங்களது 4ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 4ஆம் அதிபதி சூரியன் வந்து 9ல் இருக்கும்போது தந்தை தாய் சம்பந்தமான விஷயங்களில் வந்து நல்ல விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்குங்க. ஸோ அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை எங்கே வருதுன்னா, சூரியன் வந்து செவ்வாய் சாரத்தில் போகின்ற ஒரு காலகட்டம். ஸோ செவ்வாய் உச்சமாக இருக்கின்றவங்க அப்பா கிட்ட வந்து கொஞ்சம் எமோட்டாக இருக்கிற மாதிரி விஷயங்கள், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக பேசுகிற மாதிரி விஷயங்கள், கொஞ்சம் சூடாவீங்க, இல்லை அப்பா சூடாகி உங்களுக்கு கத்துறதுக்கான வாய்ப்புனாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து அது வந்து சூரியன் செவ்வாயுடைய காம்பினேஷனில் வரும்போது இந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க. தாயாரும் வந்து சில நேரங்கள் வந்து உங்களை வந்து கணிஞ்சிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதுவும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். ஏன்னா வந்து இதில் வந்து என்ன ஒரு பெரிய விஷயம்னா, அது கணவன் மனைவி உறவு பிரச்சனையினால் அப்பாக்கும் உங்களுக்குமோ அம்மாக்கும் உங்களுக்குமோ ஒரு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும். இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது ரிஷப லக்னமாக இருந்து சூரிய தசா புத்தி அந்தரம் நடக்கணும், இது மேஜராக நடக்கும். கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 5ஆம் அதிபதி புதன். ஸோ 5ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து 9ல் இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள். ஸோ எந்த மாதிரி இருக்கும் அப்படின்போது 9ங்கிறது நல்ல இடம் தாங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ சந்திரனுடைய சாரத்தில் போதுங்க. ஸோ சந்திரனுடைய சாரம் போது 5, 9, 3, 9 நல்ல ஒரு சுற்றுலா பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான, சிறு தூர பிரயாணங்கள் செல்வதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ பிரயாணங்கள் போனாலும் அது வந்து ஒரு நல்ல ஒரு சந்தோஷமாக ஒரு ஆன்மீக பிரயாணமாக இருப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது நல்ல விஷயம் தாங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது குழந்தைகளுடைய விஷயங்களும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் வந்து ஒரு அடுத்த லெவலுக்கு முன்னேறுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. 6ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 6ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 8ல், அதுவும் சூரியனுடைய சாரத்தில் போகிட்ட ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்கள் வியாபாரம் பண்ணுறவங்களாம் வந்து இந்த வாரத்தில் வெள்ளிக்கிழமை வரை ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் இருக்கும். ஸோ பெண்கள் விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப விஷயம். இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது, யாரெல்லாம் ரிஷப லக்னமாக இருந்து சுக்கிர தசா புத்தி அந்த அவங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா வந்து அது 8ஆம் இடம்ங்கிறது அதீதமான ஆசைகளை தூண்டிவிடும். கூட வேலை செய்கிற பெண்களோ அவங்க சில விஷயங்களெல்லாம் தலையிடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ நம்ம ஏதோ ஒரு லேட்டாக பேச போய் அது கொஞ்சம் விபரீதமாக போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இது யாருக்கு நடக்கணும்? ரிஷப லக்னமாக இருந்து சுக்கிர தசா புத்தி அந்தரம் நடக்கணும், மேஜராக நடக்கும். மற்றவங்களாம் ஒன்றும் பெரிய வேலை விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை வெள்ளிக்கிழமை வர. அதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னும்போது உங்களது 7ஆம் அதிபதி செவ்வாய். ஸோ 7ஆம் அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் போகின்ற ஒரு காலகட்டத்தில் வந்து நல்ல ஏற்றங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கும். அதுவும் சூரியனுடைய சாரத்திலும் கொஞ்சம் எமோஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் ஏன்னா 7ஆம் அதிபதி வந்து 9ல் இருக்கும்போது கணவன் மனைவி உறவுலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். புதிய இடங்களுக்கு பிரயாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், ஒரு இடத்த விட்டு இன்னொரு ஸ்டேட் போகிறது, இல்லை ஒரு வெளியூர் போகிறதுக்கான பிரயாணம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படின்னும் போது, யாரெல்லாம் ரிஷப லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி அந்த அவங்களுக்கு கண்டிப்பாக நடப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. 8ஆம் அதிபதியான குரு. ஸோ 8ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேஷத்தில் 12ல் இருக்கின்ற ஒரு காலகட்டம் பின்னாடி நிறைய புறம் பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வேலையில் வந்து கொஞ்சம் கவனம் இருக்கணும். ஏன்னா வேலையில் வந்து நிறைய அலைச்சல்கள், டென்ஷன், ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்பு இருக்கணும். ரொம்ப ரொம்ப கவனமாக. ஏன்னா குரு வந்து இப்போ பரணியுடைய சாரத்தில் போகும்போது பரணி உங்களுக்கு 1, 6 மற்றும்
12 வேலையிலே நிறைய அலைச்சல்கள் இருக்கும். ஸோ அலைச்சல்களில் வந்து கொஞ்சம் நம்மளை வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் 4 வேலையில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ரொம்ப ஆக்கப்பூர்வமாகவும் ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ வேலையில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவைங்கிறது தான் உண்மையான விஷயம். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களது விஷயங்களில் வந்து 9ஆம் அதிபதியான சனி வந்து 10ல் இருக்கிறது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 9ல் வந்து நிறைய கிரகங்கள் வந்து அப்பா சம்பந்தமான உறவுகளில் வந்து கொஞ்சம் சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன், எமோஷன்ஸ் எல்லாமே இருக்கும். அப்பா எந்த டெசிஷன் எடுக்க போகிறோமோ தெரியாமல் வந்து கொஞ்சம் குழம்புவதற்கான வாய்ப்பு இருக்குன்னா கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மற்றபடி வர ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதி. ஸோ 10ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்கள் அலைச்சல்கள் இருக்கும். வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. பட் ஆனால் லாபகரமாக இருக்கும். நல்ல ஒரு லாபங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து பெரிய ஒரு செல்வங்கள், பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. இதெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படின்னா ரிஷப லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்தரம் நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். அதுக்கப்புறம் உங்களது 11ல் ராகு. ஸோ 11ல் ராகு வந்து எந்த மாதிரி விஷயங்களை பண்ணோம் அப்படின்னும்போது ராகு போகிறதே வந்து உங்களுக்கு வந்து 2, 5, 11ங்கிற ஒரு காலகட்டத்தில் போகுது. அதுவும் புதன் வந்து இருக்கிறதும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9 போகும்போது நிறைய வெளிநாட்டு வேலைகள், மற்றபடி வந்து குடும்பத்தில் வந்து ஒரு ஆன்மீக சுற்றுலா போவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குது. வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள், ஃபேமிலி விசா கிடைக்கணும், ஃபேமிலி விசா கிடைப்பதற்கான வாய்ப்புகள், குழந்தை இல்லாதவர்கள் இப்போ ட்ரீட்மெண்ட்டில் வந்து குழந்தையை உருவாவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ இதெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படின்போது ரிஷப லக்னமாக இருந்து ராகு தசா புத்தி அந்தரம் நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். மற்றபடி வந்து நாங்கள் பிரார்த்தனை, நல்ல ஒரு பிரார்த்தனை பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மிதுனம். ஸோ மிதுன ராசிக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது உங்களது ராசி அதிபதி 8ல் இருக்கார். அதுவும் வந்து சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது குடும்பத்தில் வந்து சின்ன சின்ன சலசலப்பு, டென்ஷன், ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து ஒரு 1, 4, 8ங்கும்போதே வீடு சம்மந்தமான விஷயங்கள், தாயார் சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து நிறைய ஸ்ட்ரெஸ் வருவதற்கான, குடும்பத்தில் கொஞ்சம் சலசலப்பு வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனம் வரும். வண்டி வாகனங்கள்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படின்னும்போது மிதுன லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்தரம் நடக்கணும், புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்கணும், கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதில் வந்து புதன் தசா நடக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிபதி, 2ஆம் அதிபதி வந்து இந்த வாரத்தின் திங்கள் செவ்வாய் வர ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்புறம் புதன் வியாழன் வெள்ளி இந்த 3 நாட்கள் ரொம்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன்ஸ் எல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள், கொஞ்சம் எமோட் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கணும், ரொம்ப கவனம். இதெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படின்போது மிதுன லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்குலாம் நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கின்ற ஒரு காலகட்டம் தாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் வராது. அதுக்கப்புறம் 3ஆம் அதிபதி சூரியன். ஸோ 3ஆம் அதிபதி சூரியனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ல் இருக்கின்ற ஒரு காலகட்டம். சூரியன் வந்து செவ்வாயுடைய சாரத்தில் போகின்ற ஒரு விஷயத்துலேருந்து வேலை சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். யாருக்கெல்லாம் வந்து மிதுன லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையில் வந்து ஏதாச்சும் ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன்ஸு, ஓனர் வந்து உங்களை வந்து கண்ணாமலாம் கத்துறது, திட்டுறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி வந்து உள்ளூர் பிரயாணங்கள், ஸோ லோக்கல் பிரயாணங்கள், பக்கத்து ஊர்லாம் போகும்போதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக போகணும். ஸோ ஏதாச்சும் வந்து நம்மளை அறியாமலே வந்து நம்மளோட டாக்குமெண்ட்டையோ இல்லை பொருட்களையோ திருடுவதற்கான வாய்ப்பு இருக்கனால அதனால் ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்பு. அது முக்கியமாக மொபைல் ஃபோன்ஸ்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும். ஏன்னா மொபைல் ஃபோன்ஸை சுற்றுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இது யாருக்கு நடக்கும்? மிதுன லக்னமாக இருந்து யாருக்கெல்லாம் வந்து சூரியன் தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து 4ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது தாயார் சார்ந்த உறவுகள்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். வண்டி வாகனம் ஓட்டும் போதும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது யார் நடக்கணும்? மிதுன லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி அந்தரம் நடக்கிறவங்களாம் நடக்கும். மற்றவங்களாம் வந்து ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது. மற்றபடி 5ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 5ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ல் இருக்கின்ற ஒரு காலகட்டம். அது சூரியனுடைய சாரத்தில் இருக்கும்போது கணவன் மனைவி உறவில் வந்து நல்ல சந்தோஷங்கள், குதூகலங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாகிறோம். பட் இருந்தாலும் அந்த சாரநாதன் சூரியன் வந்து 8ல் இருக்கும்போது தேவையில்லாத திடீர் சந்தேகங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தால் திடீர்னு பார்த்தா ஒரு சந்தேகம், ஒரு ஃபோனு, மொபைல் நோண்டி பார்க்குறது, இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தேகங்கள்லாம் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள் போது உங்களது 7ஆம் அதிபதி. ஸோ 7ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 11ல் இருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் வந்து நல்ல ஒரு சந்தோஷங்கள், குதூகலம், நல்ல ஒரு பணம் வருவதற்கான வாய்ப்பு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து திருமணம் சார்ந்த உறவுகள், ஸோ திருமணம் சார்ந்த விஷயங்களெல்லாம் ரொம்ப சிறப்பான விஷயங்களாக நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதில் வந்து ஏதாச்சும் திருமணம் வந்து வரன் பார்க்குறாங்கனாலும் வரன் வந்து கைகூடி வருவதற்கான வாய்ப்புலாம் நல்லா இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் மிதுன லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்குலாம் நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது.
அதில் வந்து மற்றபடி 6ஆம் அதிபதி செவ்வாய் வந்து அவங்களுக்கு வந்து 8ல் உச்சமாக இருக்கிறார். ஸோ அப்போ வந்து வேலையில் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையில் வந்து பாசஸ் கிட்டக்கு வந்து கொஞ்சம் திட்டு வாங்குவதற்கான வாய்ப்புகள், கொஞ்சம் எமோட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனம். கடன் சம்பந்தமான விஷயங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு காலகட்டம் தாங்க. ஏன்னா வந்து வாங்கின கடனை வந்து கரெக்டாக கட்ட முடியணும், அட்லீஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு இன்டிமேஷன் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ஆம் அதிபதி. ஸோ 8ஆம் அதிபதியான சனி வந்து 9ல் இருக்கும்போது தந்தைக்கும் உங்களுக்குமே நிறைய கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கனால ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எமோட் ஆவீங்க. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள்லாம் வருமானம் கண்டிப்பாக வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் வந்து சின்னதாக வந்து ஒரு டென்ஷன்ஸ் இருக்கும். ஸோ டே டு டே லைஃப்பில் வந்து அது புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது புதன் 8ல் இருக்கின்ற காலகட்டத்தில் வந்து அது வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷனையும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்பா சம்மந்தமான விஷயங்கள் உறவுகளெல்லாம் வந்து ரொம்ப நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்களாக இருக்கும். வெளிநாட்டில் இருக்கவங்கள வந்து பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இதெல்லாம் யாருக்கு நடக்கணும், யாரெல்லாம் மிதுன லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்த நடக்குதோ அவங்களுக்குலாம் சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதி 11ல் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் மிதுன லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்த பெருத்த லாபங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்பும் நல்ல ஒரு ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் யாருக்கெல்லாம் வந்து மிதுன லக்னம் ராகு தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ ஸோ அவங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ எங்கேனாச்சும் வந்து கொஞ்சம் வீடு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் இருக்குது. தொழில் ரீதியான விஷயங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதீதமாக வந்து ஆசைப்பட்டு ஏதாச்சும் ஒரு கமிட்மெண்ட்டை கொடுத்து அதில் பணத்தை விடுறதுக்கான வாய்ப்பு இருக்கணும். ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இது யாருக்கெல்லாம் நடக்கணும் போது மிதுன லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்தரம் நடக்கணும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க. மற்றபடி 11ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 11ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு 8ல் இருக்கிற காலகட்டம், அதுவும் சூரியனுடைய சாரத்தை போகும்போது கொஞ்சம் எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன்ஸ்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா 8ல் ஒரு கிரகம் இருக்குன்னா அது கொஞ்சம் நம்மளை வந்து தூண்டி விட்டு அதனால் ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குங்க. மற்றபடி வந்து உங்களுக்கு 12ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 12ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து உங்களுக்கு 7ல் இருக்கும்போது கணவன் மனைவி உறவு வந்து நல்ல ஒரு சிறப்பான விஷயங்களுக்கும் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். கொஞ்சம் தேவையில்லாத விஷயங்கள் வந்து வாக்குவாதங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். என்னை பொறுத்தவரை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போடுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அதனால் பிரார்த்தனை பண்ண கண்டிப்பாக பண்ணணுங்க. கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா வேலை இல்லாதவர்களுக்கும் முதல் திங்கள் செவ்வாயில் வந்து வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் முயற்சி பண்ணினா கண்டிப்பாக சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா திருமணம் சார்ந்த உறவெல்லாம் வந்து புதன் வியாழன் வெள்ளி வாக்கில் வந்து நமக்கு கைக்கூடி வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ மொத்தத்தில் வந்து ரொம்ப நல்ல ஒரு வாரம் தான் இது. வந்து யாருக்கெல்லாம் நடக்கணும் போது கடக லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்தரம் நடக்கணும்னா ரொம்ப சிறப்பான விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. மற்றபடி வந்து 3ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 3ஆம் அதிபதியான சூரியன் வந்து 7 இருக்கும்போது 2ஆம் அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு வந்து 7 இருக்கும்போது திருமணம் ஒப்பந்தங்கள் திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் பொண்ணு பார்க்குற இடங்களில் வந்து வரன் கைக்கூடி வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ ஒரு நல்ல விஷயந்தாங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ஆம் அதிபதியான புதன். ஸோ 3ஆம் அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு வந்து 7ல் இருக்கின்ற ஒரு காலகட்டம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா புதன் வந்து நல்ல ஒரு ரீதியில் தான் வருது. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து 3 மற்றும் 12 7 போது நிறைய பிரயாணங்கள் இருக்கும். வேலை வியாபாரம் சம்மந்தமான விஷயம் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கொஞ்சம் பிரயாணங்கள் வந்து கொஞ்சம் அலைச்சல்கள் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் அது வருமானம் கண்டிப்பாக வருமானம் நல்ல ஒரு பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா மேஜராக வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து குழந்தைகள் ஆன்மீகமாக சம்மந்தமான விஷயங்களும் சில பேர் பிரயாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 4ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்கின்ற ஒரு காலகட்டம் வேலை சம்மந்தமான விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். யாருக்கெல்லாம் வந்து கடக லக்னமாக வந்து சுக்கிர தசா புத்தி அந்தரம் நடக்குதோ ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பெருத்த லாபங்கள் சொத்துக்களாலும் தாயார் சம்மந்தமான விஷயங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது எல்லாமே ரொம்ப நல்ல விஷயந்தான். வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான யோகங்களும் சில பேருக்கு வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அது சிறப்பு. அது வந்து லோன் கிடைக்குமா, வண்டி வாகனம் வாங்குறதுக்கு ஒரு வீடு சம்மந்தமான விஷயங்கள் லோன் கிடைக்குமா கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 5ஆம் அதிபதி செவ்வாய். ஸோ 5ஆம் அதிபதி செவ்வாய் வந்து உச்சமாக 7ல் இருக்கின்ற ஒரு காலகட்டங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளோட வளர்ச்சி நல்லாயிருக்கும். குழந்தைகளோட முயற்சிகளுக்கு வந்து ஒரு பெரிய வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் நிறைய பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்ல ஒரு சூழ்நிலையில் அவங்க வந்து உயர்ந்து வரதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறதுக்கான வாய்ப்புலாம் கலைஞர்களுக்கெல்லாம் வந்து பெருத்த வருமானங்கள் பெருத்த ஒரு லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் நல்லாவே இருக்குது. இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது கடக லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி அந்தரம் நடக்கணும் ரொம்ப சிறப்பான விஷயங்கள் நல்ல ஒரு லாபங்களை தரும். தொழில் ரீதியான விஷயங்களையும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சந்தர்ப்பங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் வந்து அவர் வந்து
ஏழில் வந்து உச்சமாகும்போது நிறைய புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ புதிய தொழில் வாய்ப்புகள் நல்ல ஒரு ரீதியில் வந்து நம்ம செட்டில் ஆகுது, பெரிய வருமான ரொட்டேஷன் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அது ரொம்ப நல்ல விஷயம். இதெல்லாம் யாருக்கு நடக்கணும்? கடக லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி அந்தரம் நடக்கணும், கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதியான குரு, 6ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் அதிபதியான குரு வந்து சுக்கிரனுடைய சாரத்தில் போகின்ற ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். தொழில் ரீதியான விஷயங்களை கடன் எதிர்பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஒரு பெரிய பணம் வருவதற்கான, பெரிய பொருள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இது யாருக்கெல்லாம் நடக்கணுமோ கடக லக்னமாக இருந்து தனுசு லக்னம் குரு தசா புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ வேலையில் வந்து நல்ல ஏற்றங்கள், நல்ல ஒரு பணம் வந்து வேலையில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. 7ஆம் அதிபதியான சனி வந்து 8இல் இருக்கும்போது கொஞ்சம் எமோஷன்ஸ் அதிகமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத ஒரு சின்ன சின்ன சலசலப்புகள், கொஞ்சம் டென்ஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் அதை பார்த்து நடந்துக்கணுங்க. மற்றபடி வேலை சம்மந்தமான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அது வந்து ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 8. ஸோ என்றைக்குமே 7ஆம் அதிபதி 8இல் இருக்கும்போது கணவன் மனைவியினுடைய வந்து நிறைய அதீதமான ஒரு எதிர்பார்ப்புகள் இருந்து அந்த எதிர்பார்ப்புகள் வந்து ஃபுல்ஃபில் ஆகலைன்னா அப்போ வந்து ஒரு எமோஷன்ஸ் வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யாரெல்லாம் சனி தசா புத்தி அந்த அவங்களுக்கு தான் பெரிய பாதிப்பு, மற்றவங்களும் இதை பற்றி ஒன்றும் பெருசாக கவலைப்பட வேண்டாம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 9ஆம் அதிபதியான குரு, ஸோ 9ஆம் அதிபதியான குரு வந்து 10இல் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கவங்க பெரிய வருமானங்கள், பெருத்த ஒரு பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. தந்தை சார்ந்த சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள், அப்பா சம்மந்தமான விஷயங்கள்லாம் ஒரு பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. வெளியூர் பிரயாணங்களால் வந்து பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு, வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இது யாருக்கெல்லாம் நடக்கணும் போது, யாரெல்லாம் கடக லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி 10ஆம் அதிபதியான செவ்வாய் உச்சமாக 7இல் இருக்கும்போது நல்ல ஒரு தொழில், நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஒரு ஏற்றங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது கடக லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி அந்தரம் நடக்கலாம், நல்லாவே வந்து ஒரு வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுத்துரும். பெரிய பொருள் வரவுகள், நல்ல ரொட்டேஷன்ஸ் கண்டிப்பாக வரும். 11ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 6இலிருந்து சூரியனுடைய சாரத்தில் போகின்ற போது நல்ல ஒரு வளர்ச்சியும் நல்ல பண வரவுகளையும் கொண்டு கொடுத்துருங்க. ஸோ இதில் வந்து ஒரு என்னென்னா, இது யாருக்கெல்லாம் நடக்கணும் போது, யாரெல்லாம் கடக லக்னமாக இருந்து சுக்கிர தசா புத்தி அந்தரம் நல்ல பொருள் வரவு, நல்ல பணம் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள், வண்டி வாங்கினாலும் நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் வரணும்னா பிரார்த்தனை ரொம்ப வசியங்க. ஸோ மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம், கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. சிம்மராசி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ உங்களது ராசியாதிபதி சூரியன் வந்து 6இல் இருக்கின்ற காலகட்டம், அது 6இல் வந்து சூரியன் வந்து செவ்வாயுடைய சாரத்தில் போகும்போது என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்போது 9-4. ஸோ 4-9ஆம் அதிபதி 6இல் இருக்கும்போது அப்பா அம்மாவுக்கு நடுவில் வந்து நிறைய ஒரு சலசலப்புகள், சண்டை சச்சரவுகள் வருவதற்கான வாய்ப்பு, வேலை விஷயங்கள் வந்து ஓனது வந்து நம்மளை வந்து ஒரு டென்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கணும். ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அதனால் வந்து இது யாரையும் மேஜராக பாதிக்கணும் போது, யாரெல்லாம் சிம்ம லக்னமாக இருந்து சூரிய தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்கள தான் மேஜராக பாதிக்கும். மற்றவர்கள்லாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம். 2ஆம் அதிபதி 6இல் இருக்கின்ற ஒரு காலகட்டம். ஸோ 2, 6 மற்றும் 11-9 வேலையில் நல்ல ஏற்றம், நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. யாரெல்லாம் சிம்ம லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு பெருத்த லாபங்களையும் நல்ல ஒரு வளர்ச்சியும் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுத்துருங்க. எந்தவித மாற்றமும் இல்லை. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் அதிபதி சுக்கிரன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சிம்ம லக்னமாக இருந்து சுக்கிர தசா புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னும்போது கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயம், புதிய வாய்ப்புகள் கிடைச்சாலும் கொஞ்சம் எமோஷன்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் டென்ஷனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கலாம். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணுங்க. ஸோ அவ்வளோதான் வரை, மற்றபடி ஒன்றும் இல்லை. மற்றபடி வந்து இது வந்து தொழில் வந்து பெரிய ரிஸ்க் எடுக்காமல் இருக்கணும். ஏன்னா வந்து 5இல் போகும்போது இந்த ஒரு வாரம் மட்டும் தள்ளி போட்டு அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்புலாம் இருக்கும். நல்லாயிருக்கு. இந்த வாரம் வந்து ஏதாச்சும் ஒரு பேட் ஸ்டெப் வச்சு ஒரு தப்பான நடவடிக்கைகளை நம்ம சின்ன லாஸ் வர்றதுக்கான வாய்ப்புலாம், தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தாங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 4ஆம் அதிபதி. ஸோ 4ஆம் அதிபதி மற்றும் 9ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 6இல் இருக்கின்ற போது அது 6இல் வந்து உச்சமாகுதுங்க. ஸோ இதில் வந்து ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கணும் வந்து ஒரு பெருத்த லாபங்கள், பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் வந்து சிம்ம லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி அந்தரம் நடக்குதோ வந்து அவங்களுக்குலாம் வந்து ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்க வந்து பெருத்த லாபங்கள் வருது. ஒரு லேண்டு வாங்கி விற்று அதில் ரொட்டேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் நல்லாவே இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயம் தான். வண்டி வாகனங்கள், கடன்களில் வந்து ஏதாவது லோன் அப்ளை பண்ணி வாங்கி அதனால் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ இது வந்து சிம்ம லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி அதனால் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் அதிபதி. ஸோ 5ஆம் அதிபதியான புதன். ஸோ 5ஆம் அதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கின்ற ஒரு விஷயம் என்னென்னா 9இல் இருக்கிற, ஸோ 5ஆம் அதிபதி 9இல் இருக்கும்போது ஒரு திரிகோணாதிபதி திரிகோணத்தில் இருக்கு வந்து ரொம்ப சிறப்பான விஷயம் தான். பட் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9 ஆகும்போது வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க.
ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா அதுவும் குரு வந்து சுக்கிரனுடைய சாரத்தில் போகின்றதுக்காக வேலையில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு பெரும் பணம் பெருத்த ஒரு வருமானம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இதெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படின்னும் போது சிம்ம லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரம் நடக்கும் சிறப்பான ஒரு பலன்களுக்கும், அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்களுக்கு வந்து ஒரு பெரிய பணம் சில பேருக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு. ஸோ நல்ல ஒரு முயற்சியும் பயிற்சியும் கண்டிப்பாக வந்து பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பாக இருக்குது. இதில் வந்து மேஜராக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இவர் வந்து 5ஆம் அதிபதி மட்டும் இல்லாமல் 8ஆம் அதிபதியாக குரு வரும்போது தொழில் ரீதியான விஷயங்கள், ஸோ தொழில் ரீதியான தந்தைக்கும் உங்களுக்குமே வந்து கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதில் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. மற்றபடி பணம் வருவாங்கன்னா பணம் வரும், பணங்கிறது வந்தாலும் அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது ஏற்படுத்தி கொடுத்துருங்கிறத வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். இதெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படின்னும்போது இதெல்லாம் வந்து யாருக்கு நடக்கும்போது மேஜராக வந்து சிம்ம லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்தரம் நடக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தந்தை சார்ந்த உறவுகளில் வந்து அப்பா வந்து வீடு தேடி வந்து திட்டிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அவர்கிட்ட வந்து பேசும்போதோ பழகும்போதோ ஒரு வீடு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் கிரயங்கள் இந்த மாதிரி நான் அந்த வீட்டை விற்க போகிறேன் சொத்தை விற்க போகிறேங்கிற விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. ஸோ அதில் வந்து ஏதாச்சும் பண்ணிட்டிங்கன்னா அதில் ப்ராப்ளம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அது கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய 6ஆம் அதிபதி, ஸோ உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதி சனி வந்து 7இல் இருக்கின்ற ஒரு காலகட்டங்களில் வந்து வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கும். மற்றபடி கணவன் மனைவியினால சின்ன கருத்து முதல்ல ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அது ஒன்றுமே பண்ண முடியாது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இது எதனால் வருது அப்படின்னு பார்க்கும்போது பொருளாதார ரீதியிலையோ இல்லை அவங்க குடும்பம் சம்மந்தமான ஆட்களை வந்து நம்ம பேசுகிறதுனாலே வந்து ஒரு சின்ன சச்சரவு ஒரு விரோதமாக வருவதற்கான வாய்ப்புல கணவன் மனைவி வந்து அவங்கவுங்க குடும்பங்களை வந்து திட்டாமல் இருக்கணும். ஸோ அது திட்டாமல் இருந்தீங்கனாலே ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது சிம்ம லக்னமாகிறது சனி தசா புத்தி அந்தரம் நடக்கணும், கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. மற்றபடி இந்த 7ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி 7இல் இருக்கும்போது கண்டிப்பாக வேலையில் இருக்கணும், நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கு இரட்டிப்பு லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப நல்ல விஷயம் தான். புதிய வாய்ப்புகள் எல்லாம் நிறைய பேருக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயந்தான். மற்றபடி என்ன ப்ராப்ளம்னா இதில் வந்து 7ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி சாரத்தில் போகும்போது தேவையில்லாத விஷயங்களை வந்து நம்ம பெருசாக வரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த கொஞ்சம் கம்மியாகும்போது நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுதான் பெரிய ப்ராப்ளமே. அதனால் வந்து கணவன் மனைவிக்கினாலும் கொஞ்சம் சின்ன கருத்து வேறுபாடு வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் பார்த்து நடத்தணும். இது வந்து யாருக்கெல்லாம் நடக்கணுமோ சிம்ம லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்தரம் நடக்கணும் மேஜராக பாதிக்கும். மற்றவங்களாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளங்க. 8ஆம் அதிபதி 9இல், ஸோ 8ஆம் அதிபதி 9இல் இருக்கும்போது அப்பாவுக்கும் உங்களுக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ எந்த மாதிரி விஷயங்கள் வந்து கருத்து வேறுபாடுகள் வரும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் அப்பா நுழைக்கிறது, ஸோ உங்கள் தம்பியை சேர்த்துக்கணும்னு சொல்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். இல்லாட்டி ஒரு அக்ரிமெண்ட்டு டாக்குமெண்டேஷனால் அப்பா தொல்லை பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு அக்ரிமெண்ட்டோ ஒரு டாக்குமெண்டேஷனோ வந்து ஒரு அக்ரிமெண்ட்டோ இல்லை ஒரு கான்ட்ராக்டோ வந்து ரெனியூல் பண்ணுறது வந்து சின்னதாக வந்து உங்களுக்கு ஒரு சலனங்கள் கொஞ்சம் சலசலப்புகள் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தாங்க. மற்றபடி வந்து இதெல்லாம் யாருக்கு நடக்கணுமோ சிம்ம லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்தரம் நடக்கணும், இது மேஜராக நடக்கும். மற்றவங்களாம் எந்த வித ப்ராப்ளம் இருக்காதுங்க. அதுக்கப்புறம் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கணும் போது உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதியான செவ்வாய் 9ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 6இல் இருக்கும்போது வெளிநாட்டில் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ யாரெல்லாம் சிம்ம லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு வந்து வெளிநாட்டில் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. மற்றபடி வந்து அப்பா கிட்ட மட்டும் கொஞ்சம் எமோஷன்ஸாக பேசுறது கொஞ்சம் டென்ஷனாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணுங்க. மற்றபடி தொழில் ரீதியான விஷயங்கள், ஸோ 10ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5இல் இருக்கும் தொழில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ தொழிலில் வந்து யாராச்சும் ஆசை காட்டி அது பண்ணலாம் இது பண்ணலாம் சொல்லி ஆசை காட்டுறதுக்கான இந்த ஒரு வாரம் மட்டும் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாமே நல்ல ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு 11ஆம் அதிபதி, ஸோ 11ஆம் அதிபதியான புதன், ஸோ 11ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6இல் இருக்கும்போது நல்ல பெருத்த லாபங்கள் நல்ல ரொட்டேஷன் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. யாரெல்லாம் சிம்ம லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி அதனால நல்ல ஒரு வருமானம் நல்ல ரொட்டேஷன் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ என்னை பொறுத்தவரை நல்ல விஷயங்கள்லாம் நடக்கணும்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியங்க. ஸோ மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நல்ல விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்குங்க. கன்னிராசி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி புதன், ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5இல் இருக்கின்ற ஒரு காலகட்டம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்போது புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 1, 4 மற்றும் 5 9 நிறைய ஆன்மீக சுற்றுலா போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். குழந்தைகளுடைய விஷயங்களுக்காக வந்து நான் கொஞ்சம் பிரயத்தனம் எடுத்து பண்ணுவீங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுடைய கல்விக்காகவோ அவங்களோட வசதி வாய்ப்புகளுக்காகவோ அவங்களோட வருங்காலம் கருதி கொஞ்சம் வந்து குழந்தைகளுக்காக வந்து நம்ம கடன் வாங்குகிற சூழ்நிலையும் சில பேருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. ஸோ மற்றபடி வந்து உங்களது 2ஆம் அதிபதியான சுக்கிரன், ஸோ 2ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 4இல் இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் கொஞ்சம் வந்து வீடு பராமரிப்பு வேலைகள் வண்டி வாகனங்களில் வந்து கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். கொஞ்சம் வந்து வண்டி வாகனம் செலவு முக்கியம். தாயார் சம்மந்தமான விஷயங்கள், ஸோ தாயார் சம்மந்தமான விஷயங்களையும் பார்த்திங்கன்னா
உங்களுக்கு வந்து வருமானங்கள் கொஞ்சம் தாயார் சம்மந்தமான விஷயங்கள் இருந்தாலும் சின்ன ஒரு இடைவெளி. இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது யாரெல்லாம் கன்னி லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு இது நடப்பதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள், மற்றபடி குடும்பத்திற்காக கொஞ்சம் எமோஷன் ஆகிறது, மற்றபடி வந்து அப்பா சம்மந்தமான விஷயங்களுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறது, வெளிநாடு பிரயாணங்கள் சில பேருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குங்க. ஸோ இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது கன்னி லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்தரம் நடப்பவங்களுக்குலாம் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மூன்றாம் அதிபதியான செவ்வாய் வந்து சூரியனுடைய சாரத்தில் போகின்ற ஒரு காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அது 3-8 போதே கொஞ்சம் வந்து குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் எமோட் ஆவீங்க. இதெல்லாம் யாருக்கு நடக்கணும், யாரெல்லாம் கன்னி லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு தான் நடக்கும். மற்றவங்களும் இதை பற்றி பெருசாக கேர் பண்ணிக்க வேண்டாம். ஸோ 3-8 அதிபதி 5 இருக்கின்ற ஒரு காலம் கலைஞர்களுக்கு வந்து பெரிய எமோஷன்ஸ் ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புகள், உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு வந்து எமோஷன்ஸோ ஸ்ட்ரெஸ்ஸோ வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஸோ அதனால் அதை கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. ஏன்னா கொஞ்சம் சூடாவீங்க, குழந்தைகளாக கொஞ்சம் செலவு ஜாஸ்தி பண்ணிட்டோமோ, கொஞ்சம் செலவு வச்சிருச்சுங்கிற மாதிரி விஷயங்கள் ஒரு எமோஷன்ஸ் கண்டிப்பாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ கொஞ்சம் பார்த்து நடக்கும். இதெல்லாம் யாருக்கு நடக்கும்போது கன்னி லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள். ஸோ 4ஆம் அதிபதி, ஸோ 4ஆம் அதிபதியான குரு, வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8 இருக்கின்ற ஒரு காலகட்டம் வந்து சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள். இது மேஜராக யாருக்கு நடக்கும், கன்னி லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்த நடக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும். அதை வந்து எந்தவித மாற்றமும் இல்லை. மற்றபடி தாயாருக்கும் உங்களுக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள், அப்பாவை பற்றின விஷயங்களோ குடும்பம் சம்மந்தமான விஷயங்களுக்குள்ளேயோ வந்து உங்களுக்கும் உங்கள் அம்மாவுக்குமே வந்து நிறைய கருத்து வேறுபாடு சண்டை சச்சரவு வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனம். நீங்கள் ஏதாச்சும் அப்பாவை வந்து கேர்லெஸ்ஸாக ஏதாவது பண்ணுறாரு இது பண்ணுறாரு ஏதோ கம்ப்ளைண்ட் பண்ண போய் அதை வச்சுக்கிட்டு அம்மா சண்டை போடுறதுக்கான வாய்ப்பு, கொஞ்சம் கருத்து பேதங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. வண்டி வாகனங்கள்லாம் ஓட்டும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க ஒரு காலகட்டம் தான். மற்றபடி வந்து 5ஆம் அதிபதி 6 இருக்கின்ற ஒரு காலகட்டம். 5ஆம் அதிபதி வந்து 6 இருக்கும்போது நிறைய வந்து வேலையில் வருமானங்கள் கிடைக்கும். அதில் எந்தவித மாற்றமும் இல்லை, வளர்ச்சி தான். பட் வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கும். ஐயோ எவ்வளோ வேலைங்க செய்கிறது, பெண்டு கலதுங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ இதெல்லாம் யாருக்குனாலும் கன்னி லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு வருமானங்கள் வரும், பட் வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்கும். ஸோ 6ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி 6 இருக்கும்போது இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கும். குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைகளுக்கு வந்து இரட்டிப்பு வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள், நல்ல ஒரு பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதெல்லாம் யாருக்கு நடக்கணும்னா யாருக்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கன்னி லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. மற்றபடி வந்து 6ஆம் அதிபதி, ஸோ 6ல் வந்து சனி வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது வேலை நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்களா. இதெல்லாம் யாருக்கு நடக்கும்போது கன்னி லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களாம் வந்து வேலையில் நல்ல வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. மற்றபடி வந்து 7ஆம் அதிபதி 8. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து சின்ன விஷயங்கள் வந்து கருத்து வேறுபாடு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்கனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி விஷயங்களில் வரும்னா இது குறிப்பாக பார்க்க போனோம்னா குடும்பத்தில் வந்து அப்பா சம்மந்தமான விஷயங்கள், வெளிநாடு சம்மந்தமான விஷயங்கள், மாமனார் சம்மந்தமான விஷயங்களை நமக்கு ஒரு கொஞ்சம் கருத்து பேதங்கள் டென்ஷன்ஸ் வருவதற்கான வாய்ப்பு இருக்கணும். ரொம்ப கவனமாக இருக்கணும். இது யாருக்கெல்லாம் நடக்கணும் போது யாரெல்லாம் வந்து கன்னி லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்த அவங்க வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் அதிபதி, ஸோ உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதி செவ்வாய் உங்களுக்கு வந்து 5 இருக்கின்ற ஒரு காலகட்டம் வந்து உச்சமாக போகின்ற காலகட்டத்தில் குழந்தைகள் விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். முதலே சொன்ன மாதிரி கொஞ்சம் செலவழிப்பதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் உங்களது 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 4 இருக்கும்போது அதுவும் வந்து ஒரு சூரியனுடைய சாரத்தில் போகும்போது நிறைய விஷயங்கள், அதாவது வந்து சுக்கிரன் யாருக்கெல்லாம் கன்னி லக்னம் சுக்கிர தசா புத்தி அந்த அவங்களுக்கு நல்ல வளர்ச்சிகள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. வெளிநாடு சென்று சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆனால் கொஞ்சம் அலைச்சல் ஜெயம் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும். அந்த அலைச்சல்கள் நல்ல வருமானமும் கண்டிப்பாக வருமானம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 10ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னா தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். தொழிலில் வந்து ஏதாச்சும் வந்து நம்மளை ஏமாற்றுவதற்கான வாய்ப்புகள், நம்மளை கொஞ்சம் அகலக்கால் நிற்க வைக்க வச்சு நம்மளை ஸ்ட்ரெஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கணும். ரொம்ப கவனம் பண்ணலாம். இதெல்லாம் யாருக்கு நடக்கணும், கன்னி லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறோம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன்னா வந்து இது ஒரு ஆசை காட்டி நம்மளை வந்து டென்ஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா இந்த ஆசை தான் மேஜராக வந்து நம்மளை பாதிக்கிறதே. ஸோ அதனால் தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக யார் சொன்னாலும் நம்பிடக்கூடாது. அதில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க.
மற்றபடி 11ஆம் அதிபதி. ஸோ 11ஆம் அதிபதி சந்திரன், 11ஆம் அதிபதி சந்திரன் வந்து உங்களுக்கு வந்து வாரத்தின் ஒரு இதெல்லாம் வந்து யார் கன்னி லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு வந்து பூமி சார்ந்த விஷயங்கள் திங்கள் செவ்வாயில் வந்து நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் குழந்தைகள் விஷயங்கள் நல்ல சந்தோஷங்கள் குதூகலங்கள் வருவது, அதுக்கப்புறம் வேலையில் நல்ல மாற்றங்களும் கண்டிப்பாக இந்த வாரம் எதிர்பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு நடக்கும் கன்னி லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்தரம் நடக்கணும் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள் யாரெல்லாம் கன்னி லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்தரம் நடக்கும் குழந்தைகள் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் அலைச்சல்கள் கொஞ்சம் விரயங்கள் ஏற்படலாம். கலைஞர்களுக்கு வந்து வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பும் சில பேருக்கு ஏற்படலாம். ஸோ இதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான். என்னை பொறுத்தவரை பிரார்த்தனைங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம் கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. துலாம் ராசி. ஸோ துலாம் ராசிக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னும்போது உங்களது ராசியாதிபதி, ஸோ உங்களது ராசியாதிபதி சுக்கிரன் 3ல் இருக்கிறது. ஸோ அது 3 மட்டும் இல்லாமல் அவர் வந்து 9ஆம் அதிபதியாக இருக்கும்போது கொஞ்சம் நிலபுலன்கள் சம்பந்தமான விஷயங்கள். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நிலபுலன்கள் சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் ஒரு லாபங்கள் ஒரு சொத்து விற்று ஒரு பணம் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது யாரெல்லாம் துலா லக்னமாக இருந்து சுக்கிர தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு வந்து ஒரு வருமானங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பெலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அது ரொம்ப சிறப்பு தான். அதுவும் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு லாபங்கள் பெருத்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு, கவர்மெண்ட் செக்டரில் இருக்கிறவங்களாம் வந்து ஒரு நல்ல வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. இது யாருக்கு நடக்குதோ துலா லக்னமாகிறது சுக்கிர தசா புத்தி அந்தரம் நடக்கிறவங்களும் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. பட் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி 8ஆம் அதிபதியாக அவங்க வந்து 3-8 இருக்கும்போது எங்கேனாச்சும் கம்யூனிகேஷன்ஸ் லெவலில் வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணுங்க. ஸோ பேசும்போது பழகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் நம்ம ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பண்ண முடியலைங்கிற ஒரு டென்ஷன் வருவதற்கான ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஸோ அது பார்த்து நடந்துக்குங்க. அதுக்கப்புறம் என்ன மாதிரி விஷயங்கள் அப்படின்னும் போது உங்களது 2ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 2ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ல் இருக்கின்ற காலம் சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. யாருக்கெல்லாம் வந்து துலா லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல சிறப்பான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்குங்க. அது மட்டும் இல்லாமல் திருமணம் கைகூடாமல் இருக்கிறவங்க திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள், ஏன்னா அது 11ஆம் அதிபதி சூரியனுடைய சாரத்தில் போகின்ற இருந்த ஒரு காலகட்டத்தில் வந்து திருமணம் கைகூடி வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் என்ன ஒரு சின்ன ஒரு ட்ராபேக்னா குடும்பத்தில் வந்து கொஞ்சம் எமோஷனாக பேசுவீங்க, கொஞ்சம் சூடாக திட்டுறது கத்துறது இதெல்லாமே கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போடும். பட் ஆனால் எல்லாமே சுபமாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அது ரொம்ப சிறப்பு தான். இதில் வந்து யார் திட்டுவா யார் கத்துவான்னா அம்மா கொஞ்சம் திட்டுறதுக்கான வாய்ப்புகள் கத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இது வந்து யாருக்கு நடக்கணும் போது யாருக்கெல்லாம் துலா லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி அந்தரம் நடந்தோ அவங்களுக்கு தான் நடக்கும். ஸோ மற்றபடி 3ஆம் அதிபதி, ஸோ 3 மற்றும் 6ஆம் அதிபதி குரு வந்து 7ல் இருக்குது. ஸோ 3ஆம் அதிபதி வந்து 7ல் இருக்கும்போது கொஞ்சம் காமம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் அப்படி கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். ஏன்னா வந்து 8ஆம் அதிபதியுடைய சாரத்தில் போகும்போது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தோணும். சில நேரங்களில் வந்து தேவையில்லாத ஒரு சந்தேகங்கள் கணவன் மனைவிக்கு நடுவில் வருவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் இவர் என்ன போகிறாரு இந்த பொண்ணு எங்கே போகுதுங்கிற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு சந்தேகங்கள் வரும். ஸோ இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது யார் துலா லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு தான் மேஜராக நடக்கும். மற்றவங்களுக்குலாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. ஸோ 4ஆம் அதிபதி, ஸோ 4ஆம் அதிபதி சனி வந்து 5ல் இருக்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா சொத்துக்கள் சார்ந்த விஷயம் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள்லாம் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. யாரெல்லாம் துலா லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு நல்ல லாபங்கள் வருவதற்கான நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குது. 5ஆம் அதிபதி சனி வந்து உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது கொஞ்சம் வேலையில் நிறைய பலுக்கள் இருக்கும். ஐயோ எவ்வளோ வேலை கொடுக்குறாங்கன்ற மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் மற்றபடி வந்து வேலை பலுக்கள் இருந்தாலும் ஆனால் நல்ல லாபங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆனால் வந்து வேலையில் வந்து ஸ்ட்ரெஸ் ரொம்ப கண்டிப்பாக டென்ஷன் இருக்கும். எவ்வளோ வேலை கொடுக்குறாங்கன்ற மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். மற்றபடி தாயார் சார்ந்த விஷயங்கள் லேண்டு சொத்து சம்பந்தமான விஷயங்கள் நல்ல லாபங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குது. இரட்டிப்பு லாபங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாவே இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயந்தான். குழந்தைகளோட வளர்ச்சி, ஸோ குழந்தைகளும் பார்த்திங்கன்னா நல்ல லெவலில் செட்டில் ஆகுது. கலைஞர்களுக்கு வந்து ஒரு பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ இதெல்லாம் யாருக்குன்னா துலா லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்தரம் நடக்கணும் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் 6ஆம் இடத்துல அம்பதியான குரு வந்து 7ல் இருக்குது. அதுவும் சுக்கிரனுடைய சாரத்தில் வரும்போது வேலையில் வந்து நிறைய பணம் புழங்கும். ஸோ அந்த பணம் புழங்கும் போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். யாராவது களவாடி செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கணும் ரொம்ப இருக்கணும். அதனால் டென்ஷன் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதெல்லாம் வந்து யாருக்கு நடக்கணும் போது யாருக்கெல்லாம் வந்து துலா லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்த ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கடன் சம்பந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க. பதில் கரெக்டாக சொல்லிடுங்க. இல்லைனா அதனால் ஒரு எமோஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ஸோ இது வந்து குரு வந்து சுக்கிரனுடைய சாரத்தில் போய் அது 3ஆம் இடத்துல இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்களை கொடுத்துரும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தாங்க. ஸோ பார்த்து நடந்துங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ஆம் அதிபதி
6ஆம் அதிபதியான குரு தசா புத்தி அந்தரம் நடக்கணும். இது மேஜராக நடக்கும். மற்றவங்களும் இதை பற்றி கவலைப்படணும்னு அவசியமே கிடையாது. அதாவது துலா லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்தரம் நடக்கணும், மேஜராக நடக்கும். மற்றவங்களாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது. 6ல் ராகு. ஸோ 6ல் ராகு இருக்கும்போது யாரெல்லாம் துலா லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ ஸோ அவங்களுக்கு வந்து வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு, வெளிநாட்டில் வந்து ஒரு பெரிய பணம் கிடைக்கிறதுக்கான வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறது, இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். வெளிநாட்டில் இருக்கும்போது ஒரு கடன் ஏதாச்சும் எதிர்பார்த்தீங்கன்னா அதுவும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. இதெல்லாம் யாருக்கு நடக்கும்? துலா லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்தரம் நடக்கும், கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது ஒரு சிறப்பு தான். அது மட்டும் இல்லாமல் ஏதாச்சும் வந்து லோனில் வந்து ஏதாச்சும் வீடு சொத்துக்கள் வாங்கலாங்கிற எண்ணங்கள் நிறைய இருக்கும். ஒரு பெரிய கடன் வாங்கி பெருசாக ஒன்று லேண்டை வாங்கி போட்டுருவாங்கிற எண்ணங்களும் இருக்கும். இதெல்லாம் வந்து யாருக்கு நடக்கும்? துலா லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்தரம் நடக்கும், கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 7. ஸோ 7ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் இருக்கும்போது வீடு சொத்துக்கள் அமைவதற்கான வாய்ப்புகள், மனைவி சார்ந்த உறவுகளால் வந்து ஒரு சொத்துக்கள் அமைவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான். இது வந்து யாரால் நடக்கும்? யாருக்கெல்லாம் துலா லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கெல்லாம் வந்து அமைவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ சொத்துக்கள் அமைவதற்கான வாய்ப்புகள், அதுவும் ஒய்ஃப் சைடில் இருந்தோ ஏதாவது வர வேண்டிய சொத்துக்களோ வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. 8ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 3ல் இருக்கிறது, அதுவும் சூரியன சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து பக்கத்து வீட்டுக்காரரோட கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பெலாம் இருக்கும், ரொம்ப கவனமாக இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா துலா லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்தரம் நடக்கும், ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதில் வந்து அந்த எமோஷன்ஸ் ஜாஸ்தியாகும். ஏன்னா 3, 8 கொஞ்சம் டபுள் மடங்காக நமக்கு எமோட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வண்டி வாகனம் சின்ன சின்ன செலவு வைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் இருக்கும்போது தந்தை தாயார் சார்ந்த விஷயங்களில் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஒரு எமோஷன்ஸோ ஸ்ட்ரெஸ்ஸோ வந்தாலும் பட் ஆனால் எல்லாமே ஒரு சரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம். தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து ஏதாவது லோன் சப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நல்லா இருக்குது. ஸோ அதில் வந்து கொஞ்சம் அலைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் யாருன்னா துலா லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்கும்போது தான் மேஜராக நடக்கும். 10ஆம் அதிபதியான சந்திரன், 10ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் முதல் திங்கள் செவ்வாயில் நிறைய முயற்சிகள் எடுப்பீங்க. அதுக்கப்புறம் புதன் வியாழனில் வந்து நல்ல வளர்ச்சிகள், நல்ல ஸ்ட்ரெஸ் இல்லாமல் கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளி சனியில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நமக்கு எமோட் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குன்னா அந்த டைமில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல். இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது துலா லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்த ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டம் தாங்க. 11ஆம் தேதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் இருக்கின்ற ஒரு காலகட்டம். அதுவும் வந்து சூரியன் செவ்வாயுடைய சாரத்தில் இருக்கும்போது சொத்துக்களால் வந்து ஒரு பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்புகள், ஒரு லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். யாரெல்லாம் துலா லக்னமாக இருந்து சூரிய தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு பெருத்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு, அதுவும் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களாலும் தாயார் சம்பந்தமான விஷயம் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கணும். பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. விருச்சிக ராசி. ஸோ விருச்சிக ராசிக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்போது உங்களது ராசி அதிபதி 3ல் உச்சமாக இருக்காருங்க. ஸோ அது எப்படி இருக்கும்னா வேலை இல்லாதவங்க வேலையில் ஒரு சின்ன மாற்றம் வந்து அதில் வந்து நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. பட் அதனால கொஞ்சம் எமோஷன் ஸ்ட்ரெஸ்ஸு கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். இது யாருக்கெல்லாம் நடக்கணும் போது விருச்சிக லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு வேலையில் நிறைய சேஞ்சஸ் கிடைக்கும். வேலை இல்லாதவர்கள் வேறு வேலையில் கிடைச்சாலும் வெளியூருக்கோ இல்லை கொஞ்சம் ட்ராவல் பண்ணுற மாதிரி வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் உள்ளூர்லேயே வந்து கூட வேறு செஷனுக்கு மாறுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க. ஸோ இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது யாரெல்லாம் விருச்சிக லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி அந்தரம் நடக்குதோ ஸோ அவங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. 2ஆம் அதிபதியான குரு. ஸோ 2ஆம் அதிபதியான குரு வந்து 6ல் இருக்குது. ஸோ இது வந்து என்ன மாதிரி விஷயங்களும் போது வேலை சம்மந்தமான விஷயம் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ நல்ல லாபங்கள் நல்ல ஒரு இது இருக்கும். பட் இருந்தாலும் அலைச்சல்கள் ரொம்ப ஜாஸ்தி இருக்குங்க. வேலை பளுக்கள் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ வேலை பளுக்கள் இருந்தாலும் அலைச்சல்கள் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஸோ அது ஒன்றும் இது பண்ண முடியாது. ஆனால் பணம் வருமானம் நல்ல பணம் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இது யாருக்கு நடக்கும் அப்படின்னும் போது யாரெல்லாம் விருச்சிக லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்குலாம் வந்து பெரும் பணம் வேலையில் கிடைக்கும். பட் வேலையில் நிறைய டென்ஷன்ஸும் ஸ்ட்ரெஸ்ஸும் நிறைய வேலை பளுக்கள் அதிகமாக இருக்கும். ஐயோ எவ்வளோ வேலைங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அது மாற்றமே இல்லை. பட் பணம் நல்லாவே வரும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் அதிபதி 4ல் இருக்குது. சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் நல்ல லாபங்கள் வர்றது, நல்ல ஒரு பணம் வருவதற்கான வாய்ப்பு. இது வந்து விருச்சிக லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொத்துக்கள் விற்று ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்குது. சொத்துக்கள் இருந்தால் இல்லைனா வண்டி வாகனம் விற்கிறது இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். 3ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது தாயாருக்கும் உங்களுக்கும் வந்து நிறைய கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள், சின்ன விஷயங்கள் ஒரு எமோட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. விருச்சிக லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்த அம்மாவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு எமோஷனல் ஒரு ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்பு, வீடு வண்டி வாங்கினாலும் சின்ன செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கும்.
மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களது 5ஆம் அதிபதி 6ல் இருக்குது. ஸோ 5ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா குழந்தைகள் சம்மந்தமான விஷயம் நல்ல ஏற்றங்கள் இருக்கும். ஸோ நிறைய உங்கள் குழந்தைகள் வந்து அடுத்த லெவல் முன்னேறுவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அவங்களுடைய வளர்ச்சி வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்ல ஒரு பொருளாதார ரீதியில் வந்து அவங்க நல்லா செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். பட் இருந்தாலும் சில நேரங்களில் வந்து குழந்தைங்க வந்து பேசுகிறது, ஸோ பேசுகிறது வந்து கொஞ்சம் எமோட்டாக பேசுவாங்க பசங்க. கொஞ்சம் ஏடாவடமாக பேசுகிறது வந்து தவிர்க்க முடியாது. ஏன்னா டே டு டே லைஃப்பில் வந்து அவங்க வந்து பணம் வந்துச்சோ இல்லை ஒரு பதவி ஏதோ வந்துச்சுட்டா ரொம்ப எமோட்டாகி பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால டே டு டே லைஃப்பில் வந்து கொஞ்சம் வந்து நம்ம தள்ளி இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி கலைஞர்களுக்கு வந்து எமோஷன்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்கும். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணுங்க. மற்றபடி 6ஆம் அதிபதி, ஸோ உங்களுக்கு தான் 5ஆம் அதிபதியும் நிறைய வேலை பளுக்கள் இருக்கும். அதே மட்டும் இல்லாமல் 6ஆம் அதிபதி செவ்வாய் உங்களுக்கு 3ல் இருக்கும். வேலையில் நிறைய வந்து சேஞ்சஸ் வரும். ஸோ வேலையில் வந்து நிறைய சேஞ்சஸ், நிறைய மாற்றணும், நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இது யாருக்கெல்லாம் நடக்கணும்? விருச்சிக லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி அந்தரங்கள் நடக்கணும், கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 7ஆம் அதிபதியான சுக்கிரன், 7ஆம் அதிபதி சுக்கிரன் 2ல் போகிறது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து புதிய ஒப்பந்தங்கள், புதிய பார்ட்னர்ஷிப் கிடைக்கிறதுக்கான நல்ல ஒரு பாப்புலாரிட்டி, நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ பொருளாதார ரீதியில் வந்து நல்ல ஒரு ஏற்றங்கள், நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது விருச்சிக லக்னமாக இருந்து சுக்கிர தசா புத்தி அந்தரம் நடக்கிறவங்க கண்டிப்பாக நடப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 8ஆம் அதிபதியான புதன். ஸோ 8ஆம் அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு 3ல் போகின்ற ஒரு காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் விருச்சிக லக்னமாக வந்து புதன் தசா புத்தி அந்தரம் நடக்குதோ காமம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப எமோஷன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி நண்பர்களால் வந்து ஒரு பெரிய ஒரு அவமானங்களோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாது, ஏதாவது போய் கையெழுத்தை போட்டு கொடுத்து மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள், செக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதெல்லாம் ஏன்னா செக்கு கிழிக்கிறதுக்கு முன்னாடியே நம்மகிட்ட துட்டு இருக்கான்னு பார்க்கணும். அதே நேரத்தில் வந்து இன்னொருத்தர் செக்கு கொடுத்து நம்ம மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். நண்பர்களை கொஞ்சம் தேவையில்லாத ஒரு மட்டமான நண்பர்கள்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது. இது யாருக்கு மேஜராக நடக்கும்னா விருச்சிக லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி அந்தரம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வருமானங்கள், நல்ல லாபங்களை முதல் திங்கள் செவ்வாயில் வந்து நல்ல ஏற்றங்களை கொடுத்துருவார். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு முயற்சிகள், பெரும் முயற்சிகளை ஏற்படுத்தி நல்ல ஒரு லெவலில் வந்து முன்னேறுவதற்கான வாய்ப்புகள். அது மட்டும் இல்லை வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து சிறு தூர பிரயாணங்களால், வெளியூர் பிரயாணங்களால் நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது அப்பா அம்மா சம்மந்தமான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ இது வந்து யாருக்கு விருச்சிக லக்னமாக இருந்து சந்திர தசா புத்தி அந்தரம் நடக்கிறவங்க மேஜராக நடக்கும். அதுக்கப்புறம் தொழில் ரீதியான விஷயங்கள். ஸோ தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அதாவது லோன்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் நல்லா இருக்குது. ஸோ கொஞ்சம் வேலையாட்கள் வந்து கொஞ்சம் சூடாக வந்து தர்க்கங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இது வந்து விருச்சிக லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்தரம் நடக்கும்போது ஓனராக இருந்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஆர்கியூமெண்ட் பண்ணுறதை நிப்பாட்டிக்கணும். நீங்களே வந்து வேலையாளாக இருந்தீங்கன்னா நீங்கள் பாஸுக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுறது, கொஞ்சம் ஒதுங்கி அடக்கி வாசிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லைனா அதனால் ஒரு எமோஷனோ ஒரு கோபமோ வருவதற்கான வாய்ப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இது யாருக்கெல்லாம் நடக்கணும் போது விருச்சிக லக்னமாக வந்து சூரிய தசாபுத்தி அந்தரம் நடக்கும், மேஜராக நடக்கும். மற்றவங்களாம் எந்த வித ப்ராப்ளமும் கிடையாது. 11ஆம் அதிபதினா புதன். ஸோ 11ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ல் இருக்கிற காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த 8ஆம் அதிபதியாக வரும்போது கொஞ்சம் அந்த நண்பர்கள் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. அதுவும் காமம் சார்ந்த விஷயங்கள் வந்து யாராச்சும் தூண்டி கொண்டு போய் விட்டு அதனால் பெரிய அவமானங்களை சந்திக்கிறது, அதனால் பெரிய வில்லங்கங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இது யாருக்கு நடக்கணும் போது யாரெல்லாம் விருச்சிக லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி அந்தரம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு காலகட்டம் தாங்க. 12ஆம் அதிபதி சுக்கிரன் 2ல் இருக்கும்போது மறைமுகமான வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள், ஸோ தொழில் ரீதியான விஷயங்களை கொஞ்சம் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இது யாருக்கு நடக்கணும் போது யாரெல்லாம் வந்து விருச்சிக லக்னமாக இருந்து சுக்கிர தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு நடக்கும். மற்றவங்களும் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். என்னை பொறுத்தவரை பிரார்த்தனை, நல்ல ஒரு பிரார்த்தனை வைக்கும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுங்கள், கண்டிப்பாக அடுத்த லெவல் கண்டிப்பாக போயிடலாம். தனுசு ராசி வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி குரு 5ல் இருக்குது. அதுவும் வந்து சுக்கிரனுடைய சாரத்தில் போகின்ற ஒரு காலகட்டங்கள் வந்து வேலை இல்லாதவர்களுக்கு வந்து வெளியூரில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், பூர்வீக சொத்துக்களால் வந்து ஒரு நல்ல லாபங்கள், நல்ல ஒரு ஏற்றங்கள், நல்ல பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ சொத்துக்கள் சம்பந்தமான விஷயத்தில் பெரும் பணம் ரொம்ப நாளாக வரணும்னா கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. 4ஆம் அதிபதி அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து 6ல் வந்து 6ஆம் அதிபதி சாரத்தில் போகும்போது வேலை இல்லாதவர்களுக்கு வந்து ஒரு சின்ன வேலை கிடைக்கும். பட் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் கஷ்டமான வேலையாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் நாளில் வந்து ஒரு பெரிய பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அது ரொம்ப சிறப்பு தான். அது வந்து குரு சுக்கிரனாலே ஒரு பெரும் பணம், அதுவும் 11ஆம் அதிபதி நண்பர்களால் வந்து நல்ல லாபங்கள், நல்ல பணம் வருவதற்கான வாய்ப்புகளும் நல்லாவே இருக்குது. ஸோ அதனால் வந்து ரொம்ப சிறப்பான விஷயம்.
விஷயங்கள் தான். பூர்வீக சொத்துக்களால் வந்து பெரும் பணம் வரணும், ரொம்ப நாளாக வந்து இழுத்துட்டு இருக்குங்க பூர்வீக சொத்துக்களால்னா கண்டிப்பாக அந்த பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 2ஆம் அதிபதி, ஸோ 2ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனி 3ல் இருக்கும்போது கொஞ்சம் வந்து கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. இது யாருக்கு நடக்கணும்போது தனுசு லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரம் நடக்கணும், ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியாமல் கேமரா வைக்கிறது, உங்கள் மொபைல் நோண்டுறது, கொஞ்சம் வந்து அந்த சிஐடி சிபிஐ வேலைகள்லாம் பார்ப்பாங்க, கொஞ்சம் கூட இருக்கணும், கொஞ்சம் ஜாக்கிரதையாக அந்த வீட்லேயும் இருக்கலாம் வெளியிலையும் இருக்கலாம். ஸோ இது யாருக்கு நடக்கணும் போது தனுசு லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். 3ஆம் அதிபதியான சனி அது ராகுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் சொத்துக்கள் விற்பனை, சொத்துக்களால் வந்து நல்ல லாபங்கள் வருவது, ஸோ சொத்துக்கள் விற்பனையாகி அதனால் ஒரு பணம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. வண்டி வாகனங்கள் கொஞ்சம் வந்து வேலை வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது தனுசு லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்தரம் நடக்கணும், மேஜராக நடக்கும். மற்றவங்களாம் இதை பற்றி கவலைப்படணும்னு அவசியம் கிடையாது. 4ஆம் அதிபதி 5ல், ஸோ 4ஆம் அதிபதி 5 போது யாருக்கெல்லாம் வந்து தனுசு லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்தரம் நடக்குதோ சொத்துக்கள் ஏதாச்சும் கடனுக்கு, அதாவது சொத்துக்கள் ஏதாவது லோனில் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ ஏதாவது ரொம்ப நாளாக வந்து ஒரு லோனில் வந்து ஒரு வீடு வாங்கணும், இல்லை வண்டி வாங்கணுன்றவங்களுக்கும் வண்டி வாகனம் அமைவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. இதெல்லாம் தனுசு லக்னமாக வந்து குரு தசாபுத்தி அந்தரம் நடக்கும், கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து 5ஆம் அதிபதி, ஸோ 5ஆம் இடத்துல வந்து 4ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா தாயாருடைய விஷயங்களில் வந்து நல்ல லாபங்கள், நல்ல ஒரு விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் அதிபதி வந்து 4ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்களில் வந்து கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருப்பதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். பட் அதெல்லாமே ஒன்றும் பெருசாக எடுத்துக்கணும் இல்லை. இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது யாருக்கெல்லாம் வந்து தனுசு லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்த நடக்குது அவங்களுக்கு மேஜராக நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நல்லாயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனுசு லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த நடக்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஏற்றங்கள், நல்ல ஒரு ஆன்மீக பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்பு, வெளியூர் பிரயாணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ தனுசு லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த நடக்கிறவங்களுக்கு வந்து ஒரு பெருத்த ஒரு லாபங்கள், நல்ல பண வரவுகள், நல்ல பூர்வீகத்தால் ஒரு நல்ல லாபங்கள் எல்லாமே கிடைக்கும். கொஞ்சம் வந்து ஆன்மீக பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ வெளியூர் பிரயாணங்கள் இந்த வாரம் வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 6ஆம் அதிபதி சுக்கிரன், 6ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது வேலை இல்லாதவர்கள் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. வெளியூரில் வந்து வேலை கிடைக்கிறது, வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ஸோ நல்ல ஒரு பணத்தோடு வந்து ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 7ஆம் அதிபதியான புதன், ஸோ அது வந்து யாரெல்லாம் தனுசு லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த அவங்களுக்கு நல்ல வருமானங்கள், நல்ல ஏற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ நல்ல வியாபாரத்தில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பெருத்த லாபங்களை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. தொழில் ரீதியான விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல லாபங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. பட் இருந்தாலும் இந்த நடைமுறையில் வந்து கொஞ்சம் வந்து இழுபறிகள் இருந்தாலும் அந்த லாபங்கள் கண்டிப்பாக கிடைச்சிட்டு வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து யாருக்கு நடக்கும் அப்படின்னும் போது யாரெல்லாம் தனுசு லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த நடக்குது அவங்களுக்குலாம் நல்ல சிறப்பான விஷயங்கள் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் திருமணம் கைகூடாமல் இருக்குது, ரொம்ப நாளாக வந்து பொண்ணு பார்த்துட்டு இருக்க, மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கின்றவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. தனுசு லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. 8ஆம் அதிபதி, ஸோ உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா வாரத்தின் திங்கள் செவ்வாய் யாரெல்லாம் தனுசு லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்த நடக்குதோ திங்கள் செவ்வாய் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குடும்பம் சார்ந்த விஷயம் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படுவது, கொஞ்சம் வந்து யாருக்கிட்டையாச்சும் ஒரு கமிட்மெண்ட் கொடுத்து மாட்டிக்கிறது மாதிரியான விஷயங்கள் இந்த வாரம் நடப்பதற்கான ரொம்ப கவனமாக இருக்கும். ஏன்னா வந்து தனுசு லக்னம் சந்திர தசாபுத்தி அந்த நடக்கணும் மேஜராக ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிற ஒரு காலகட்டம் தாங்க. மற்றபடி வந்து 9ஆம் அதிபதி சூரியன் வந்து 2ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் இருக்கணும், பிரயாணங்களில் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப சிறப்பு தான். அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஏற்றங்கள் இருந்தாலும் சின்னதாக ஒரு டென்ஷன்ஸும் போயிட்டுருக்கும். ஏன்னா வந்து சூரியன் செவ்வாயோட சாரத்தை போகிற அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு சின்னதாக ஒரு டென்ஷன்ஸும் இருக்கும். பட் இதெல்லாம் வந்து ஒரு ஆல் இன் த கேம். இதெல்லாம் யாருக்கு நடக்கும்? தனுசு லக்னமாக இருந்து சூரிய தசா புத்தி அந்தரம் நடக்கும், மேஜராக நடக்கும். மற்றவங்களும் இதை பற்றி கவலைப்படவே வேண்டாம். 10ஆம் அதிபதியான புதன், ஸோ 10ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ல் இருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் வந்து நல்ல லாபங்கள், நல்ல தொழில் ஏற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. பட் இருந்தாலும் சின்ன சின்ன அலைச்சல்கள் இருக்கும். ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறது, இந்த மாதிரி அலைச்சல் கண்டிப்பாக வந்து இருக்கும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து ராசியில் இருக்கும்போது நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் கொடுக்கும். வேலை இல்லாதவர்கள் வேலை தேடி வருவதற்கான வாய்ப்புகள், லோன் கேட்டிருந்தீங்கன்னா லோன் உடனே சாங்ஷன் ஆகி வருவதற்கான வாய்ப்பு, வெளிநாட்டில் இருக்கவங்களும் வந்து பெருத்த லாபங்கள் எழுதி தருவதற்கான வாய்ப்பு, அப்பா சார்ந்த உறவுகளும் நல்ல லாபம் கிடைக்கும். தனுசு லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்த கண்டிப்பாக அது நடப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கணும்னா பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி சனி 2ல் இருக்கிறார். ஸோ அப்போ வந்து குடும்பத்துக்கு தேவையான பணம் காசெல்லாம் வந்து இரட்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா 2க்கு 2 போதே ராகு வந்து அங்கே இருக்கிறார். ஸோ அது பெருத்த லாபங்களை அள்ளி தருவதற்கான குடும்பத்திற்கு தேவையான பணம் காசு எல்லாமே நல்லபடியாக வரும். ஸோ சின்னதாக ஒரு எமோஷன்ஸ் வேணால் இருக்கலாம். சில நேரத்தில் வந்து பேசும்போது கொஞ்சம் கடினமான வார்த்தைகளை உபயோகிக்காமல் இருக்கிறது நல்லது. சில நேரம்
நேரங்கள் வந்து ஏதாச்சும் வந்து ஏடாவிடமாக பேசுகிறது தான் வந்து பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். இது யாருக்கெல்லாம் நடக்கணும் போது மகர லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்த நடக்கிறவங்களுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் மறைமுகமாக நம்மளை தேடி வந்து எவனாச்சும் கலகங்கள் பண்ணுறது, உங்கள் புருஷன் அங்கே இருக்கார் இங்கே இருக்காரு ஏதோ சொல்கிறது, உங்கள் பொண்டாட்டி அங்கே இருக்கா இங்கே இருக்கான்னு சந்தேகங்களை கிளப்பி விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அதனால் நம்ம மொபைல் ஃபோனெல்லாம் செக் பண்ணுவாங்க, நமக்கு தெரியாமல் கேமரா வைப்பாங்க, ஆள் ஸ்பையெல்லாம் செட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதிரி ரீதியில் நம்ம மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது ஏடாவடமான நபர்களாக நீங்கள் இருந்தால் கொஞ்சம் ஜாகிரதை. இல்லைன்னா இதை பற்றி எதுவும் இல்லைன்னா ஜாலியாக இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து யாருக்கு நடக்கணும், மகர லக்னமாகிறது சனி தசா புத்தி அந்தரம் நடக்கணும், மேஜராக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 3ஆம் அதிபதி. ஸோ 3ஆம் அதிபதி வந்து 4ல் இருக்கும்போது சொத்துக்கள் சார்ந்த, அதாவது மகர லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சொத்துக்களால் ஒரு பெரிய லாபங்கள், பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ ரொம்ப நாளாக வந்து இழுபறியாக இருக்கிற ஒரு விஷயங்கள்லாம் வந்து முடிஞ்சு அதனால் ஒரு பெரும் பணம் வருவதற்கான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ இது யாருக்கெல்லாம் நடக்கணும் போது மகர லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்தரங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் பிரயாணங்கள், ஸோ பிரயாணங்களால் வந்து கொஞ்சம் போய் தங்கி இருந்து ஒரு சில விஷயங்களை முடிச்சுட்டு வரீங்க. ஸோ அதனால் வந்து நல்ல லாபம் கிடைக்கும். வண்டி வாகனங்கள் விற்பனை எல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்களாக கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ 4ஆம் அதிபதி செவ்வாய் வந்து ராசியிலே வந்து உச்சமாக இருக்குது. ஸோ யாரெல்லாம் வந்து மகர லக்னமாக வந்து செவ்வாய் தசா புத்தி அந்தரம் நடக்குதோ வீடு சொத்துக்களால் வந்து பெரும் லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இருந்தாலும் வந்து ஒரு எமோஷன் இருக்கும். டே டு டே லைஃப்பில் வந்து அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷனுங்கிறத வந்து நம்ம வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு எமோட்டாக இருப்பீங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மிஞ்சி போனால் ஒரு வாரம் வச்சுமே, ஒரு வாரம் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பெருத்த லாபங்கள் உங்களுக்கு இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஸோ இதெல்லாம் யாருக்கு நடக்கும், மகர லக்னமாக வந்து செவ்வாய் தசா புத்தி அந்தரம் நடக்கணும், கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களோட 5ஆம் அதிபதி. ஸோ 5ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 12ல் இருந்து குழந்தைகளுக்காக கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். குழந்தைகள் விஷயங்களை கொஞ்சம் செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஸோ அதனால் ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து போகிறதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆன்மீக சுற்றுலா போகிறவங்களுக்குலாம் வந்து ஒரு மாதிரி க்யூலாம் நின்று கொஞ்சம் எமோட்டாக வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் வந்து நம்மளை வந்து கேட்குற கேள்விகள், டே டு டே லைஃப்பில் அவங்க பேசுகிற முறைகள்லாம் வந்து நம்மளுக்கு மனக்காயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் யாருக்கு நடக்கும், யாருக்கெல்லாம் வந்து மகர லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி அந்த அவங்களுக்கு தான் நடக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் 10ஆம் அதிபதியும் அவரே வரும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து மகர லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி அந்த நடக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேவையில்லாமல் நிறைய பேர் வந்து லாபங்கள் இவ்வளோ வரும் அவ்வளோ வரும் சொல்லி நமக்கு முன்னாடி ஒரு பெரிய படத்தை போட்டு காட்டி நம்மளை ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ராசியிலே வந்து இப்போ சூரியன் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஓகேங்களா? நம்மளை தேடி வருவாங்க ஏடாவிடமான பார்ட்டிலாம் வந்து நம்ம ஒன்றும் பண்ண அவனே வந்து உட்காந்து பேசுவான்னு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அப்படிங்கிறதான் உண்மையான விஷயம். ஸோ இதை யாருக்கெல்லாம் நடக்கணும் போது யாரெல்லாம் வந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தன்றது அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா சுக்கிர தசாபுத்தி அந்த நடக்கணும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு காலகட்டம் தாங்க. ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து இந்த சாரம் வந்து சூரியனுடைய சாரத்தில் அஷ்டமாதிபதியுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு காலகட்டம். பார்த்து நடந்துக்குங்க. 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதி புதன் வந்து சந்திரனுடைய சாரத்தில் போகின்ற காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு. வேலை இல்லாதவர்களுக்கு வந்து வேலை தேடி வந்து நம்மளை வந்து கதவி தட்டும், என்னப்பா நல்ல சேலரியோட இந்த ஒரு வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்மளை வந்து ஊக்குவிப்பதற்கான வாய்ப்புனால வந்து வேலையில் நல்ல ஏற்றங்கள் கிடைக்கும். கடன் கேட்டவங்களுக்கு கடன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது யாரெல்லாம் மகர லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த நடக்குதோ அவங்களெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். வெளிநாட்டில் வேலை இருக்கிறவங்களாம் பெருத்த லாபங்கள், நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. நல்ல பெயர் புகழ் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருங்க. 7ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா வாரத்தின் திங்கள் செவ்வாயில் வந்து நிறைய விரயங்கள் ஏற்படும். ஸோ ஒய்ஃபுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறது, வியாபாரம் சார்ந்த விஷயத்தை கொஞ்சம் செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நல்ல சந்தோஷமும் குதூகலமும் சிறப்பாக இருங்க. ஸோ அதில் எந்தவித மாற்றம் இல்லை. அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதி சூரியன் உங்களுக்கு ராசியிலே இருக்குது. ஸோ இது வந்து மகர லக்னமாக இருந்து சூரிய தசா புத்தி அந்தரம் நடக்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் கொஞ்சம் எமோட்டாவீங்க. சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள், நண்பர்களான ஒரு எமோஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்த் எண்டு வரை இருக்கும். ஸோ 15ஆம் தேதி வரை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டம். அதனால் வந்து கொஞ்சம் பல்லக சின்ன ஓட்டணும். இன்னொரு 10 நாள் வந்து பார்த்து நடந்துங்க. ஏன்னா வந்து அது சூரியன் வந்து செவ்வாயில் போகும்போது அந்த மாதிரி விஷயங்கள், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷனு, இவன் வந்து எனக்கு சூரியன் வச்சுட்டான், இப்போ இவன் அதை பண்ணிட்டான் இதை பண்ணிட்டான்னு சொல்லிட்டு ஒரு பயங்களையும் ஒரு பதட்டத்தையும் கண்டிப்பாக ஏற்படுத்துங்கிறது வந்து எந்தவித மாற்றம் இல்லை. ஸோ மகர லக்னமாக வந்து சூரிய தசாபுத்தி இருந்தாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு காலகட்டம். மற்றபடி தந்தை சார்ந்த உறவுகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். தந்தை சார்ந்த உறவுகள் வந்து நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், நல்ல சந்தோஷம், குதூகலங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கும். வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து பெருத்த லாபங்களை கண்டிப்பாக எதிர்பார்ப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்குது. தொழில் ரீதியான விஷயங்கள் 10ஆம் தேதி வந்து சூரியனுடைய தொழிலில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ இன்னொரு ஒரு வாரம் 10 நாள் வந்து யாராச்சும் மாயாஜால வித்தை காட்டி நம்ம தொழிலை ஏமாற்றுவதற்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க.
11ஆம் அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உச்சமாக இருக்கின்ற ஒரு காலகட்டத்திலேருந்து செவ்வாய் வந்து இப்போ வந்து சூரியனோட சாரத்தில் போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு காலகட்டம் யாராவது நண்பர்கள் சார்ந்த விஷயங்களோ, தாயார் சொந்தம் இந்த நிலபுலங்கள் சார்ந்த விஷயங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த நேரத்தில் அதனால் வந்து நம்ம ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ இதில் வந்து தேவையில்லாத நண்பர்களை ஒதுக்குறது ரொம்ப நல்லது. ஸோ இது வந்து யாருக்கு நடக்கும்? மகர லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த நடக்கும் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு கொஞ்சம் பார்த்தோம்னா 12ஆம் அதிபதியான குரு. ஸோ 12ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நாளில் இருக்கும்போது சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படும். பட் இருந்தாலும் சொத்துக்கள் விற்கிறதுக்கான வாய்ப்புகள், பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இது யாருக்கு நடக்கணும் போது மகர லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்தரம் நடக்கணும் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம், கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ பிரார்த்தனை பண்ணுங்கள், நல்ல லெவலில் செட்டில் ஆகும். கும்பராசி. ஸோ கும்பராசிக்கு வந்து உங்களது ராசி அதிபதி சனி வந்து ராசியில் ஏதாவது 12ஆம் தேதி நிறைய செலவுகள் ஏற்படும். பட் இருந்தாலும் அதுக்கான வருமானங்கள் பெருத்தல்ல வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக. ஏன்னா சனி வந்து ராகுடைய சாரத்தில் போகும்போது நமக்கு தேவையான வருமானம் கண்டிப்பாக வருவதற்கான, குடும்பத்துக்கு தேவையான எல்லா அனைத்து விஷயங்களும் நிறையவே நடக்குங்க. பட் இது வந்து யாருக்கெல்லாம் நடக்கும் அப்படின்னும் போது, யாருக்கெல்லாம் வந்து கும்ப லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்த உணவு அவங்களுக்கு கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. அதே நேரத்தில் வந்து புதனுடைய சாரத்தில் போகும்போது ஒரு 5 8ஆம் அதிபதியின் போது கொஞ்சம் சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து போகும். கொஞ்சம் வந்து அலைச்சல்கள் இருக்கும், கொஞ்சம் வேலை பளுக்கள் அதிகமாக இருக்கிறதையும் வந்து தவிர்க்க முடியாதுங்கிறது தான் உண்மையான விஷயம். மற்றபடி வந்து 2ஆம் அதிபதியான குரு 3இல் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கணும். ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் குரு சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்போது அப்பா அம்மா நிலபுலன்கள் சார்ந்த விஷயங்களில் வந்து நமக்கு சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ ஒரு பெரிய பணம் சம்பந்தமான விஷயங்களை வந்து எவனா கலகங்கள் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கும். ஸோ குடும்பத்தில் வந்து சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களோ, அப்பா அம்மா சம்பந்தமான விஷயங்களோ சின்ன கலகங்கள் ஏற்படலாம். இது யாருக்கெல்லாம் நடக்கணும், யாரெல்லாம் கும்ப லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பட் இதில் வந்து நல்ல விஷயமே என்னென்னா 11ஆம் அதிபதி வந்து குரு சுக்கிரனுடைய சாரத்தில் போகின்ற இந்த காலகட்டத்தில் வந்து பூர்வீக சொத்துக்களோ இல்லை தாயார் சம்பந்தமான சொத்துக்களோ, வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வண்டி விற்றுட்டு இன்னொரு வண்டி வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக தோன்றும். ஒரு சொத்தை விற்றுட்டு இன்னொரு சொத்தை வாங்கலாங்கிற எண்ணங்களும் நிறைய இருக்குங்க. ஸோ எல்லாமே ஆண்டி வேலை கண்டிப்பாக நடக்கும். மற்றபடி 2இல் உள்ள ராகு. ஸோ 2இல் உள்ள ராகு வந்து பார்த்திங்கன்னா புதனுடைய சாரத்தில் போகிற காட்டணும் 5 8ஆம் அதிபதி ராகு போகும்போது யாருக்கெல்லாம் கும்ப லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்தரம் நடக்குது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு காலகட்டம் தேவையில்லாத விஷயங்களை தலையிடாமல் இருக்கணும். அதுவும் குழந்தைகள் விஷயங்கள் வந்து நிறைய செலவுகள் பண்ணிலாம் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறது ரொம்ப தப்பு. அதனால் கொஞ்சம் செலவுகள் அதிகமாக வரதுக்கான, அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் இந்த பிரயாணங்கள் மேற்கொள்ளும் போதும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா யார்கிட்டயாச்சும் வந்து பேசும்போது பழகும்போது ஒரு எமோஷனாக ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லி அதனால் வந்து நம்ம ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ வந்துடும். இந்த எமோஷனில் வந்து நம்ம என்ன பேசணும் ஏது பேசணும்னு தெரியாது, ஏதாச்சும் வந்து கண்ணாமனா பேசிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் ஐயோ இது மாதிரி ஆயிடுச்சுன்ற ஒரு நிலைமை கண்டிப்பாக இருக்கும். இது யாருக்கு நடக்கணும் போது கும்ப லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்த நாளும் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா வந்து அது 8ஆம் அதிபதியுடைய சாரத்தில் போகுது, அதுவும் 12இல் இருக்கும்போது இந்த விஷயத்தால் நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் வரும், டென்ஷன் வரும். குழந்தைகள் விஷயங்களும் ரொம்ப கவனமாக இருந்துக்குங்க. 6ஆம் அதிபதியான சந்திரன் வந்து திங்கள் செவ்வாயில் வந்து நல்ல லாபங்கள் எல்லை தரும். ஸோ அதுக்கப்புறம் சின்ன அலைச்சல்கள் வேலையில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நல்ல ஒரு விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ ரொம்ப சிறப்பான விஷயம். இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது கும்ப லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்த இருக்கிறவங்களாம் வந்து ரொம்ப நல்ல விஷயங்களும், கொஞ்சம் செலவுகளை மட்டும் கண்ட்ரோல் பண்ணாமல் இருக்கும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் 7ஆம் அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு வந்து 12இல் இருக்கும்போது மனைவிக்காக நிறைய செலவு பண்ணுறது, கொஞ்சம் பொருளாதார ரீதியில் வந்து தொழிலை மேம்படுத்தணுன்றதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுறது, கொஞ்சம் காசு வந்து நம்மளை விட்டு கையை விட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இதை வந்து யாருக்கு நடக்கணும் போது யாரெல்லாம் கும்ப லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அதோட அவங்களுக்கு தான் நடக்கும். மற்றவங்களும் வந்து ஒன்றும் பெரிய ப்ராப்ளம். 8ஆம் அதிபதி புதன் வந்து 12இல் இருக்கும்போது சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். யாரெல்லாம் கும்ப லக்னமாக இருந்து சந்திர தசா புத்தி அந்தரம் நடக்குதோ, ஸோ அது மட்டும் இல்லாமல் புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா கும்ப லக்னமாக வந்து புதன் வந்து 8ஆம் அதிபதியாக இருந்து சந்திரன், அப்போது அவங்களுக்கு வந்து வேலை சம்மந்தமான விஷயங்களில் வந்து நிறைய அலைச்சல்கள் இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இது வந்து புதன் தசா புத்தி அந்த நடக்கிறவங்க மட்டும்தான். மற்றபடி வந்து ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது. மற்றபடி வந்து 9ஆம் அதிபதி. ஸோ உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 11இலும் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்களை கொடுக்கும், நல்ல ஒரு சந்தோஷம் குதூகலங்களை கொடுப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 10ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உச்சமாக 12இல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் பண்ணுவீங்க. கொஞ்சம் புதிய முயற்சிகளுக்காக செலவு பண்ணுறதையும் நம்ம தவிர்க்க முடியாதுங்கிறது தான் உண்மையான விஷயம். மற்றபடி வந்து புதிய முயற்சிகள் கண்டிப்பாக வந்து பெரிய வெற்றியை தரும். பட் ஆனால் அலைச்சல் இருக்குன்னா கண்டிப்பாக அலைச்சல், கொஞ்சம் எமோஷன்ஸும் இருக்கும். ஸோ அதை வந்து தவிர்க்க முடியாது. இதெல்லாம் யாருக்கு நடக்கணும்போது கும்ப லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி அந்தரம் நடக்கணும் கண்டிப்பாக நடப்பதற்கான நல்லாவே இருக்குது. ஸோ 11ஆம் அதிபதி 2 மற்றும் 11ஆம் அதிபதி
குரு அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ல் இருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா சொத்துக்கெல்லாம் நல்ல லாபங்கள், நல்ல ஒரு பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இது யாருக்கு நடக்கணும் போது யாருக்கெல்லாம் கும்ப லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு தான் மேஜரான, மற்றவங்களாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம். மற்றபடி வந்து என்னங்க, எப்போதும் சொல்கிறதா நல்ல ஒரு பிரார்த்தனை வைங்க. மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப முக்கியங்க. மீனராசி. ஸோ மீனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி 2ல் இருக்காது, அதுவும் சுக்கிரனுடைய சாரத்தில் ரொம்ப ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணுங்க. ஏன்னா வந்து சுக்கிரன் உங்களுக்கு 3 8ஆம் அதிபதியாக இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் யாருக்காச்சும் பேசும்போது பழகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏதாச்சும் கடினமான வார்த்தைகளை உபயோகிச்சிடும், யாராச்சும் மற்றவங்க சொல்லிட்டான் இதை சொல்லிட்டான் அதான் சொல்லிட்டான்னு சொல்லிட்டு அதை போய் கேட்க போய் நம்ம அசிங்கப்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அது மட்டும் அதனால் நமக்கு டென்ஷன் வரும். அது யாருக்கெல்லாம் நடக்கணும் போது யாரெல்லாம் மீன லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். மற்றபடி வந்து உங்களுக்கு ராசியிலே ராகு இருக்கிறார், மீன லக்னமாக இருந்து ராகு தசா புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு வந்து ஒரு பெருத்த லாபங்களை அள்ளி தருவது, வீடு சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள், கணவன் மனைவி உறவுகள் எல்லாமே ரொம்ப சிறப்பாகவும் நல்ல ஒரு பணத்தை அள்ளி தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ அது ரொம்ப சிறப்பாக இருக்கும். புதிய வண்டி வாகனம் வாங்குறது, சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது. ஸோ இது யாருக்கு நடக்கும், மீன லக்னமாக இருந்து ராகு தசா புத்தி அந்தரம் நடக்கும், கண்டிப்பாக நடப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. 2ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போது மீன லக்னமாக இருந்து யாருக்கெல்லாம் வந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ ஸோ அவங்களுக்கு வெளிநாடு பிரயாணங்கள் நல்ல லாபங்கள், சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள், மற்றபடி குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள், பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. இதில் வந்து ஒரு சொத்து பாக பிரிவினைகள், ஒரு வண்டியை விற்றுட்டு புது வண்டி வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்களும் கண்டிப்பாக நடக்குங்க. ஸோ அதனால் நல்ல லாபங்கள், நல்ல சந்தோஷங்கள், குதூகலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. இதெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படின்னும் போது யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மீன லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த அவங்களாம் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. பிரயாணங்களாக நல்ல லாபங்கள், வெளிநாட்டில் இருக்கவங்களும் நல்ல பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் 3ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு 10ல் இருக்கும்போது 3 8ஆம் அதிபதி 10 நம்ம தொழில் ரீதியான விஷயங்கள் யாருக்கெல்லாம் மீன லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த 3 8ன்னும் போது நம்ம எமோஷன்ஸையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் அள்ளி தந்துடும். ஸோ அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அதுவும் சூரியனுடைய சாரத்தில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும்போது அது வந்து வேலை சம்பந்தமான விஷயங்கள் ஒரு பெரிய டென்ஷனை உருவாக்குவதற்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். யாரெல்லாம் மீன லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அதனால வேலையில் வந்து ரொம்ப கவனம், தேவையில்லாத ஒரு மண்டை காய்ச்சல் நம்மளே போட்டு ஐயோன்னு ஒன்று புலம்புறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுதான் உண்மையான விஷயம். பட் பெருத்த லாபம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு மற்றவங்க வந்து சொல்கிறாங்க, பெரிய பணம் கிடைக்குன்னு சொல்லிட்டு வேலையை மாறி போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறீங்கன்னா மாட்டிப்பீங்க. ஸோ அங்கே போனீங்கன்னா அதனால் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ வந்து அப்புறம் அந்த வேலையே இல்லாமல் போய் இப்போ இதுவும் இல்லாமல் அதுவும் இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ இது யாருக்கு நடக்கும், மீன லக்னமாக இருந்து யாருக்கெல்லாம் வந்து சூரிய தசாபுத்தி அந்த நடக்குதோ அவங்களுக்கு நடப்பதற்கான ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா வந்து அது ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்குங்கிறதுனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 7ஆம் அதிபதி. ஸோ 7ஆம் அதிபதியான புதன் வந்து 11 திருமணம் ஆவதற்கான வாய்ப்புகள், நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல சந்தோஷங்கள், குதூகலங்கள்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது நல்ல குழந்தைகளை உருவாவதற்கான வாய்ப்பு, திருமணம் ஆனவர்களுக்கு வந்து கரு தங்குவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு. சில பேருக்கு வந்து ஆன்மீக சுற்றுலா போவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குது. இதெல்லாம் யாருக்கு நடக்கும், மீன லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த நடக்கும், கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதி. ஸோ 10ஆம் அதிபதியான குரு வந்து 2ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள், பெரும் பணம் வந்தாலும் நிறைய டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இருப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அதில் தொழில் ரீதியான விஷயங்கள் யாருக்கெல்லாம் வந்து மீன லக்னமாக இருந்து குரு தசா புத்தி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு டே டு டே லைஃப்பில் கண்டிப்பாக இருக்கணும், கொஞ்சம் பார்த்துக்கணும். அதீதமாக அகலக்கால் வைப்பதை கண்டிப்பாக வந்து அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து மேட்ரு ஆஃப் ஒரு 2 months தாங்க. இந்த ஒரு மாதத்துக்கு தாண்டிட்டிங்கன்னா கூட இந்த ஸ்ட்ரெஸ்லாம் போயிடும். ஸோ அதனால் இந்த 1 மாதம் 1.5 மாதம் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க. அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் 9ஆம் அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ல் இருக்கும்போது நல்ல லாபங்களை கொடுக்கும். அப்பா சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் யாரெல்லாம் மீன லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ ஸோ அவங்களுக்கு அப்பாவுடைய சொத்துக்கள் நல்ல லாபங்கள், குடும்பத்துக்கு வர வேண்டிய காசு வர்றது, பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் இந்த எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். ஸோ ரொம்ப எமோஷன் ஆகுது, ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். மற்றபடி பிரயாணங்களில் வந்து நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. மற்றபடி வந்து 11ஆம் அதிபதி சனி வந்து 12ல் இருக்கும்போது லாபங்களை அள்ளி கொடுத்துருவாருங்க. பட் இருந்தாலும் அலைச்சல்களை ஜாஸ்தி கொடுத்துருவார். யாருக்கெல்லாம் மீன லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி நடக்குதோ அவங்களோட லாபங்கள் அதிகமாக கிடைக்கும். பட் இருந்தாலும் வந்து ஒரு அலைச்சல்களை ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் ஏற்படுத்தி அதுக்கப்புறம் ஒரு எமோஷன்ஸ் ஆகிடுவீங்க. ஏதாச்சும் ஒன்று சொல்லப்போ ஐயோ நான் நினச்ச மாதிரி இல்லைன்ற ஒரு எமோஷன்ஸ், ஒரு ஸ்ட்ரெஸ் வருவதற்கான அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டுனா போதும். ஸோ உங்களுக்கு குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுறதுனால வந்து அந்த எமோஷன்ஸை கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணலாங்க. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்களாக இருக்குன்னா
பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல விஷயங்களாக ஏற்படணும்னா பிரார்த்தனை பண்ணுங்கள். டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது பரிகாரங்கள் எல்லாருக்குமே பலிக்குமா, வேலை செய்யுமா அப்படிங்கிறத நம்ம மேஜராக பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாபிக் கொஞ்சம் கான்ட்ரவர்சியான டாபிக் தான். ஏன்னா நிறைய ஜோதிட நபர்கள் அவங்க சர்வே ஆகிறதே பரிகாரத்தை வச்சு தான். ஸோ நம்ம அவங்களுக்கு குறை சொல்ல விரும்பல, அது அவங்க லைஃப். ஓகேங்களா? ஸோ இப்படி இருக்கும்போது பரிகாரங்கள் யாருக்கு பலிக்கும் யாருக்கு பலிக்காது, மேஜராக எங்கே பலிக்காதுன்றதை சொல்லிடுவோம். ஸோ பலிக்காதுன்னு பார்க்கும்போது ஜென்ரலாக நீங்கள் பரிகாரம் செய்கின்ற ஒரு கிரகம் ஒரு 7ஆம் இடம்னும்போது திருமணம் சார்ந்த விஷயங்களை ஒரு பரிகாரம் பண்ண போகிறேன் அப்படின்னும்போது அந்த 7ஆம் அதிபதி 8ல் இருந்தால் அந்த பரிகாரம் பலிக்காது. ஸோ 7ஆம் அதிபதி 8ல் இருந்தால் அந்த பரிகாரம் பலிக்காது. அது எந்த வித மாற்றமும். அதே மாதிரி அந்த 7ஆம் அதிபதி செவ்வாயோட நட்சத்திரத்துலேயோ செவ்வாயோ கூடவோ இருந்ததுன்னா அந்த பரிகாரம் பலிக்கவே பலிக்காது. ஸோ அதனால் அது ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஜாதகத்தில் ஜனனகால ஜாதகத்தில் 8ஆம் அதிபதியோட தொடர்போ 8ஆம் அதிபதியோட நட்சத்திரத்துலேயோ ஒரு கிரகம் இருந்து அதுக்கு நீங்கள் பரிகாரம் பண்ணிங்கன்னா அந்த பரிகாரம் பலிக்கவே பலிக்காது. அதில் என்ன ஆகும்னா இன்னும் கான்ட்ரவர்சி அதிகப்படுத்தி விட்ருன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ நிறைய பேர் பரிகாரம் பண்ணும்போது ஒரு லிஸ்ட்டு போட்டு ஒரு ப்ரொவிஷன் கடையில் போய்ட்டு தோரம்பருப்பு 1 கிலோ உளுத்தம்பருப்பு 1 கிலோ லிஸ்ட்டு போடுற மாதிரி போட்டுருவாங்க. பட்டு அவங்க இந்த ஒரு விஷயத்தை கவனிக்க மறந்துடுவாங்கன்றது தான் ரொம்ப கொடுமையான விஷயம். ஸோ நீங்கள் வேணால் பாருங்கள், நிறைய பேர் பிரயாணங்கள் பண்ணுவாங்க. அந்த பிரயாணங்களில் பார்த்திங்கன்னா பரிகாரம் பண்ணிட்டு வரும்போது ஆக்சிடென்ட் ஆகிறது, ஏடாவிடமாக மாட்டிக்கிறது, இதெல்லாமே எதனால் நடக்குதுன்னா, ஒன்று இவங்க பரிகாரம் பண்ணுற அந்த நாள் இவங்களுடைய அஷ்டமாதிபதியுடைய நட்சத்திரமோ இல்லை செவ்வாயோடைய காலபுருஷன் 8ஆம் அதிபதியான செவ்வாயோட நட்சத்திரத்துலேயே இருக்கும்போது உங்களுக்கு அந்த பரிகாரம் பலிக்காது. அது ரொம்ப நெகட்டிவிட்டியான ஒரு விஷயத்தை தேவையில்லாத ஒன்றை பண்ணி நம்மளே விலைக்கு வாங்கிக்கிற மாதிரி விஷயங்களை ஏற்படுத்துங்கிறது தான் உண்மையான விஷயம். அதனால் பரிகாரம் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களது 8ஆம் அதிபதி அஷ்டமாதிபதி உடைய நட்சத்திரங்கள் வர அன்றைக்கி பரிகாரம் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஷ்டமாதிபதி கூடி உங்களுடைய பரிகாரங்கள் பண்ணுற கிரகம் இருந்ததுன்னா அதுக்கும் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அது வேலை செய்யாதுங்கிறது தான் உண்மை. அதோடு சேர்ந்து செவ்வாய்ங்கிற ஒரு கிரகம் உங்களுக்கு பரிகாரத்துக்கு வரவே வராது. ஏன்னா அந்த காலபுருஷனுக்கு 8ஆம் அதிபதியாக அது செவ்வாயோட கூடி இருக்கிற ஒரு கிரகத்துக்காக நீங்கள் பரிகாரம் பண்ணிங்கன்னா, இல்லை செவ்வாயோட நட்சத்திரத்தில் இருக்கிற ஒரு கிரகத்துக்கு நீங்கள் பரிகாரம் பண்ணிங்கன்னா அந்த பரிகாரம் பலிக்காது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ இது நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. யாராச்சும் சொன்னாங்கன்னா கூட ஒரு 2-3 பேர்கிட்ட கொஞ்சம் விசாரித்து பரிகாரம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏதோ அவர் சொல்லிட்டார் அவர் இவருன்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டுட்டிங்கன்னா நாளைக்கு பிரச்சனை நமக்கு தான். ஸோ அதனால் தயவு செய்து பரிகாரம் பண்ணுறதுக்கு முன்னாடி 1க்கு 2 முறை பார்த்து அதுக்கான பரிகாரம். ஏன்னா இப்போலாம் பரிகார ரேட்டில் 20,000 30,000 வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ நமக்கு அதில் பெரிய உடன்பாடு இல்லை. அதனால் பரிகாரம் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பண்ணுங்கள். ஏன்னா அது காசு கொடுத்து பண்ணதுக்கப்புறம் இது பண்ணிட்டு வரும்போதே நிறைய பிரச்சனைகள் நிறைய பேர் சந்திக்கிறாங்க. அதனால் அதை மைண்டில் வச்சுக்கிட்டு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.